நம்ம இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அப்படிங்கிறது நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ அதில் நான் நோட்ஸ் வெங்கடேஷன் சார் புக்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். காங்கிரஸ் இந்தியாவுடைய பழம்பெரும் அமைப்பு, உண்மையான ஒரு தேசிய நிறுவனம். அப்புறம் காங்கிரஸ் இருக்குல்ல, ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரையும் ஒரு சாரோட நலன்களை காப்பாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்டதல்ல அப்படின்னு சொன்னது யாருன்னா மகாத்மா காந்தி. காங்கிரஸுங்கிறது ஒரு பழம்பெரும் அமைப்பு, உண்மையான ஒரு தேசிய நிறுவனம். காங்கிரஸ் ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரையோ இல்லை ஒரு சாரரின் நலன்களையோ காப்பாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்டதல்ல அப்படின்னு சொன்னது மகாத்மா காந்தி. அடுத்தது பார்த்தோம்னா 1884 டிசம்பரில் பார்த்தோம்னா சென்னை அடையார் பிரம்மஞான சபை கூட்டம் நடக்குது. அது பார்த்தோன்னா திவான் ரகுநாத ராவ் இவருடைய இல்லத்துல தான் அந்த கூட்டம் நடக்குது. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியாவுக்குன்னு ஒரு அமைப்பு உருவாகணும்னு கல்கத்தாவில் கூட்டம் பார்த்தோன்னா தீர்மானித்தாங்க. 1884 டிசம்பரில் சென்னை அடையாற்றில் பிரம்மஞான சபைன்னு ஒரு கூட்டம் நடக்குது. அதை நடத்துகிறவங்க யாருன்னு பார்த்தோன்னா திவான் ரகுநாத ராவ் வீட்டில் நடக்குது. அப்போ பல்வேறு பகுதியை சேர்ந்த மக்கள்லாம் வந்திருப்பாங்க. கல்கத்தாவில் நமக்குன்னு ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அது தீர்மானத்துக்கு முன்னாடியே நம்ம பம்பாயில் ஐஎன்சி உருவாயிருக்கும். அடுத்து டிசம்பர் மாதம் 1885 பார்த்தோன்னா பம்பாயில் ஏவோ ஹியூம் இருக்கார்ல, ஏவோ ஹியூம் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர் தான் ஏவோ ஹியூம். ஓகேவா? ஸோ இவர் பார்த்தோம்னா அதில் 21 மெம்பர் இருப்பாங்க. டிசம்பர் மாதம் 1885 பம்பாயில் ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர் தான் ஏவோ ஹியூமு. அது அவங்க ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. ஓகேவா? அது பிரம்மஞான சபை கூட்டம்னு சொல்லி இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் 72 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த 72 பேரில் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க 21 பேர். 72 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க 21 பேர். அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 16 மெம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கொஷின் நமக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அவங்க பேர்லாம் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எஸ் சுப்பிரமணிய ஐயர், ஆனந்தாச்சாரியர், எம் வீரராகவாச்சாரியர், ரெங்கையா நாயுடு, அடுத்து சுவாமிநாத ஐயர், வேங்கட சுப்பராயடு, அடுத்து கேசவ பிள்ளை, சி சிங்காரவேலு முதலியார், ரங்காச்சாரி, அதல்யி சபாபதி முதலியார், பால் பீட்டர் பிள்ளை, சுவாமிநாத ஐயர், நரசிம்ம நாயுடு, வேங்கட சுப்பராயுடு, கேசவ பிள்ளை இவங்க தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பார்வையாளர்களாக யாரெல்லாம் சென்றிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, சென்னை டிரோசியன் சங்க தலைவர் பார்த்தோன்னா டிஎஸ் ஒயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. டிரோசியன் சங்க தலைவர் டிஎஸ் ஒயிட்டு பார்வையாளர். சென்னை கலெக்டர் பார்த்தோம்னா ரகுநாத ஐயர். கலெக்டர் யாருன்னா ரகுநாதர் தான் கலெக்டராக இருந்தார். அவர் பார்வையாளராக போயிருக்காரு. ஆற்காட்டு பேராசிரியர் சோமசுந்தரராமன், அடுத்து திருவள்ளுவரை சேர்ந்த டிஎன் ஐயர் போயிருக்காங்க. ஓகேவா? இந்த மாநாட்டுடைய முதல் தீர்மானம் பார்த்தோம்னா எஸ் சுப்பிரமணிய ஐயர் தான் கொண்டு வந்திருக்காரு. இந்த கொஷின் இப்போ ரீசெண்டாக நடந்த டெக்னிக்கல் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அந்த மாநாட்டுடைய ஃபஸ்ட்டு ஐஎன்சி மாநாட்டுடைய முதல் தீர்மானம் ஐஎன்சி மாநாட்டுடைய முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் எஸ் சுப்பிரமணிய ஐயர், தமிழ்நாட்டை சேர்ந்த எஸ் சுப்பிரமணிய ஐயர். அடுத்து செகண்ட் ஐஎன்சி மாநாட்டில் எப்போ நடந்துச்சுன்னா டிசம்பர் மாதம் 1886. இதில் யார் தலைவராக இருந்திருப்பாங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் தலைவராக இருந்திருப்பாங்க. அவர் தலைவராக இருந்திருப்பாங்களா? அது எங்கே நடந்துச்சுன்னா கல்கத்தாவில் நடந்திருக்கும். இது ரெங்கையா நாயுடு, எஸ் சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். கேசவ பிள்ளை. சென்னையை சேர்ந்தவங்க 47 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து தேர்ட் ஐஎன்சி பார்த்தோம்னா 1887 டிசம்பர் சென்னையில் நடந்திருக்கும். தேர்ட் ஐஎன்சி 1887 டிசம்பர் மாதம் சென்னையில் நடந்திருக்கும். முதல் முறையாக திறந்த வெளி திடலில் நடந்த ஒரு கூட்டம்னா இந்த தேர்ட் ஐஎன்சின்னு சொல்கிறாங்க. 362 பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. மொத்தமாக 607 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதில் சென்னையை சேர்ந்தவங்க மட்டும் 362. ஃபஸ்ட்டு ஐஎன்சி மாநாட்டில் பார்த்தோம்னா மொத்தமாக 72 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. 21 பேர் சென்னையை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னு பார்த்தோம்னா நம்ம 16 பேர்னு இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். அதே மாதிரி 607 பேர் மொத்தமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதில் 362 பேர் சென்னையை சேர்ந்தவங்க. இதில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை பட்டதாரி சங்கத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க. மெட்ராஸ் மகாஜன சபா, அதை தான் எம்எம்எஸ்ன்னு எழுதியிருக்கேன், மெட்ராஸ் மகாஜன சபா. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 16 மே மாதம்
16 மே மாதம் 1884. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. திருவல்லிக்கேணி இலக்கிய சங்கம், அடுத்து தென்னிந்திய வர்த்தக கம்பெனி, சென்னை மெட்டல் பத்தனா கம்பெனி, அஞ்சுமான் முக்தா இஸ்லாம், அடுத்து புரசைவாக்கம் இந்து நிதி, அடுத்து சாரணர் முன்னேற்ற சங்கம் அப்படிங்கிறவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாநாட்டுக்கான செலவு வந்து எங்கே வசூலிச்சாங்கன்னா பொதுமக்கள் கிட்ட வசூலிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாநாட்டோட வரவேற்பு குழு வந்து செயலாளரும் இந்து பத்திரிகையோட நிர்வாகி யாருன்னு பார்த்தோம்னா மு. விஜயராகவாச்சாரியார். இந்து பத்திரிகையோட நிர்வாகி மு. விஜயராகவாச்சாரியார் தமிழில் வந்து காங்கிரஸ் வினாவிடை அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார். அதை விற்று காசு இந்த மாநாட்டுக்கு பயன்படுத்தியிருப்பார் அப்படின்னு சொல்லிடு. இந்த கொஷின் வந்து இப்போ நடந்த டெக்னிக்கல் எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. ஸோ மாநாட்டோட வரவேற்பு குழு தலைவராக வந்து இந்து பத்திரிகையை சேர்ந்த நிர்வாகி பார்த்தோன்னா மு. விஜயராகவாச்சாரியார். இவர் தமிழில் வந்து காங்கிரஸ் வினாவிடை அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மாதவராவ் இருக்கார்ல, அவர் தான் வரவேற்பு குழு தலைவராக இருந்தாங்க. மாதவர் ராவ் இருக்கார்ல, மாதவன் தான் வரவேற்பு குழு தலைவராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஏன்னா இந்த மாநாடு ரொம்ப முக்கியம்னா 3rd INC வந்து நம்ம சென்னையில் நடந்ததுனால இந்த கொஷின்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து ராவ் சாஹிப் மூக்கனாச்சாரி வந்து தமிழில் பேசினாங்க. இந்த கொஷினும் இப்போ நடந்த டெக்னிக்கல் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ராவ் சாஹிப் மூக்கனாச்சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ராவ் சாஹிப் மூக்கனாச்சாரி மூக்கனாச்சாரி வந்து தமிழில் பேசினாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. மூக்காலே தமிழ் பேசினாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சென்னை கவர்னராக இருந்தவர் யாருன்னா கன்னிமாரா பிரபு. இவர் தான் வந்து அந்த மாநாட்டுக்கு தேவையான விருந்தெல்லாம் பண்ணாங்க. அப்போ கன்னிகள் தான் விருந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். சென்னையில் நடந்த மாநாடு பார்த்தோம்னா 1887, 1898, 1908, 1923, 1927 இதெல்லாம் சென்னையில் நடந்த மாநாடு அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாகவே சென்னையில் வந்து எத்தனை மாநாடு நடந்திருக்குன்னா மொத்தம் வந்து பார்த்தோன்னா 7 INC மாநாடு சென்னையில் நடந்திருக்கும். ஆனால் இந்த புக்கில் வந்து 5 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 7 INC மாநாடு அஃபிஷியலாக 7 INC மாநாடு சென்னையில் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 1920 கவுஹாத்தியில் நடந்த அதோட சேர்மேனாக யார் இருந்தாங்கன்னா விஜயராகவாச்சாரியார் இருந்திருப்பாங்க. 1920 கவுஹாத்தி, அதோடைய சேர்மன் விஜயராகவாச்சாரியார். 1926 கவுஹாத்தி, அதோடைய சேர்மனாக யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தோம்னா எஸ். ஸ்ரீனிவாச ஐயங்கார். நம்ம இந்த மாநாட்டு பார்த்தோம்ல, இந்த மாநாட்டுடைய நம்ம சென்னையில் நடந்த இந்த மாநாட்டுடைய தலைவர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 1887 தான் 3rd INC. இந்த 3rd INC சென்னையில் தான் நடந்திருக்கும். அதோடைய தலைவராக யார் இருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு முஸ்லீம் பிரசிடென்ட்டுன்னு சொல்லுவாங்க. யாருன்னா பக்ருதீன் தியாப்ஜி இருக்கார்ல. ஸோ அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சென்னையில் நடந்த மாநாட்டோட தலைவராக இருந்திருப்பார். பக்ருதீன் தியாப்ஜி 1887 சென்னையில் நடந்திருக்கும். பக்ருதீன் தியாப்ஜி இருக்கார்ல. ஸோ அவர் தான் வந்து இந்த மாநாட்டோடைய தலைவராக இருந்திருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இது 1887 ஃபஸ்ட்டு மாநாடு. செகண்ட் மாநாடு எப்போ சென்னையில் நடந்துச்சுன்னா 1894 நடந்திருக்கும். அது வந்து பார்த்தோன்னா ஆல்ஃபர்ட் வெப் இருக்கார்ல. ஸோ அவர் தான் வந்து செகண்டு INC மாநாடு சென்னையில் நடந்ததில் 2வது பார்த்தோம்னா மாநாடு நடந்திருக்கும். அப்படிங்கிறப்ப ஆல்ஃபர்ட் வெப் தான் அதோடைய தலைவராக இருந்திருப்பார். அப்போ ஃபஸ்ட்டு மாநாடு 1887. அடுத்து செகண்ட் மாநாடு பார்த்தோம்னா செகண்ட் மாநாடு மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா சென்னையில் நடந்ததில் செகண்டு. 1894 பார்த்தோம்னா ஆல்ஃபர்ட் வெப். மொத்தம் 7 மாநாடு நடந்திருக்கும்ல. ஸோ இப்போ 2 மாநாடு பார்த்தாச்சு. 3வது பார்த்தோம்னா 1898. அதோடைய சேர்மனாக யார் இருந்திருப்பாங்கன்னா அனந்த் மோகன் போஸ் அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. ஓகேவா. அனந்த் மோகன் போஸ் அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. மொத்தம் 7 மாநாடு நடந்திருக்கும். 7ல் வந்து 1 வந்து 1887, அடுத்து 1894, அதுக்கப்புறம் 1898. அப்போ இது பக்ருதீன் தியாப்ஜி, இது வந்து பார்த்தோம்னா ஆல்ஃபர்ட் வெப் இருக்கவங்க அவர் தான் நடத்தியிருப்பார், தலைவராக இருந்திருப்பாங்க. அடுத்து 1898 வந்து அனந்த் மோகன் போஸ் இருந்திருப்பாங்க. 1903 இருக்குல்ல. ஸோ அதில் வந்து லால் மோகன் போஸ் அப்படிங்கிறவங்க. இவர் வந்து அனந்த் மோகன் போஸ், இது லால்
லால் மோகன் போஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா 1908 வந்து பார்த்தோன்னா சூரத் பிளவுக்கு அப்புறம் சூரத் பிளவில் இருந்தவர் தான் இருந்திருப்பார். ராஷ் பிகாரி கோஸ் தான் இருந்திருப்பாங்க. ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 1914 ஓகேவா. அதில் யார் இருந்திருப்பாருன்னா பூபேந்திரநாத் பாசு தான் இருந்திருப்பாங்க. 1914 பூபேந்திரநாத் பாசு அப்படிங்கிறவர் இருந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா 1927 நடந்திருக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா எம்ஏ அன்சாரி தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 1887 பக்ருதீன் தியாப்ஜி, 1894 பார்த்தோம்னா ஆல்ஃபர்டு வெப் இருந்திருப்பாங்க. 1898 அனந்த் மோகன் போஸ், 1903 பார்த்தோம்னா யார் லால் மோகன் போஸ் இருந்திருப்பாங்க. 1908 ராஷ் பிகாரி கோஸ் இருந்திருப்பாங்க. 1914 பார்த்தோன்னா பாசு இருந்திருப்பாங்க. 1914 வந்து பாசு பூபேந்திரநாத் பாசு இருப்பார். அடுத்து 1927 பார்த்தோன்னா எம்ஏ அன்சாரி. மொத்தம் 7 மாநாடு. 1 2 3, அடுத்தது பார்த்தோம்னா 4, இது 5, இது 6, இந்த 1927 சேர்த்து 7 மாநாடு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா தமிழ்நாட்டை சேர்ந்த மிதவாதிகள். ஸோ இதை பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட சேர்ந்த மிதவாதிகள் மேக்சிமம் யாராக இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வக்கீலாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தோன்னா கோபாலகிருஷ்ண கோகுலே, அதான் ஜிகேஜின்னு கொடுத்துருக்கேன். கோபாலகிருஷ்ண கோகுலேவை பின்பற்றியவர்கள் பார்த்தோன்னா மிதவாதிகள்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஸ்ரீனிவாச சாஸ்திரி இருக்கார்ல, அதை தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. இவர் தான் மிதவாதிக்கெல்லாம் மிதவாதி அப்படின்னு சொல்லி ஸ்ரீனிவாச சாஸ்திரியை சொல்லுவாங்க. மிதவாதிக்கெல்லாம் மிதவாதின்னு சொல்லி ஸ்ரீனிவாச சாஸ்திரியை சொல்லுவாங்க. அடுத்து பிஎஸ் சிவசாமி பார்த்தோன்னா ஐயரும், அடுத்து கிருஷ்ணசாமி ஐயர் இருக்காரு, அப்புறம் வெங்கடரம சாஸ்திரி, இவங்கெல்லாம் மிதவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஎஸ் சிவகாமி ஐயர், அடுத்து கிருஷ்ணசாமி ஐயர், வெங்கடராம சாஸ்திரி, அவங்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மிதவாதிகள். இந்தியன் ரிவ்யூ, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்தியன் ரிவ்யூ அப்படிங்கிற பத்திரிகையோட ஆசிரியர் ஜிஏ நடேசன். இந்தியன் ரிவ்யூ பார்த்தோன்னா பத்திரிகையோட ஆசிரியர் ஜிஏ நடேசன் பார்த்தோன்னா அப்போ ரிவ்யூ பண்ணுறாங்க, நடந்தே போய் ரிவ்யூ பண்ணுறாங்க ஞாபகம் வச்சு ரிவ்யூ பண்ணுறாங்க. அடுத்து மின்டோ மார்லே சீர்திருத்தம் இருக்குல்ல, அது 1909 வந்திருக்கும். அதில் சென்னை சட்டமன்றத்தில் மிதவாதிகள் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இடம்பெறணும்னு இவங்க வந்து மிதவாதிகள்லாம் மனு கொடுத்துருப்பாங்க. 1909 பார்த்தோன்னா மின்டோ மார்லே அப்படிங்கிறது சீர்திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. சென்னை சட்டமன்றத்தில் மிதவாதிகள் இடம்பெற்றிருப்பாங்க. அடுத்து கிருஷ்ணசாமி ஐயரும் பிஎஸ் சிவகாமி ஐயர் இருப்பாங்கல்ல, அவங்க 1914 பிஎஸ் கிருஷ்ணசாமி ஐயர், அடுத்து வந்து பார்த்தோன்னா சிவகாமி ஐயர், கிருஷ்ணசாமி ஐயர் தான், வேங்கடரம சாஸ்திரி தான் இப்போ தான் பார்த்தோம் மிதவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, இம்பார்ட்டண்ட்டான மிதவாதிகள். அடுத்து இந்தியன் ரிவ்யூ இருக்குல்ல, அதை வந்து ஜிஏ நடேசன் அப்படிங்கிறவர் தான் அந்த ஆசிரியராக இருந்திருப்பாங்க. இந்தியன் ரிவ்யூ பத்திரிகையோட ஆசிரியர் ஜிஏ நடேசன். அப்போ நடந்தே போய் ரிவ்யூ பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நடந்தே போய் ரிவ்யூ பண்ணுறாங்க. அடுத்து மின்டோ மார்லே சீர்திருத்தம் 1909 சென்னையில் நடந்திருக்கும். இதில் சட்டமன்றத்தில் மிதவாதிகள் இடம்பெற்றிருப்பாங்க. அடுத்து கிருஷ்ணசாமி ஐயரும் பிஎஸ் சிவகாமி ஐயரும் 1914 சென்னையில் மாநில கவர்னர் ஆட்சி குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த குழுவில் வந்து இவங்க இடம்பெற்றிருப்பாங்க. கிருஷ்ணசாமி ஐயரும் சிவகாமி ஐயரும் 1914 சென்னையில் மாநில கவர்னர் ஆட்சி குழு அப்படின்னு இருப்பாங்க. அதில் வந்து இவங்க இடம்பெற்றிருப்பாங்க. அடுத்து 1917 ஆகஸ்ட் மாதம் 20 மாண்டெகு டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாண்டெகு அறிக்கை அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. 1917 ஆகஸ்ட் மாதம் 20, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 1917 ஆகஸ்ட் மாதம் 20 அதில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா அந்த மாண்டெகு டிக்ளரேஷனுக்கு மிதவாதிகள்லாம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, ஆதரவு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த டயார்கின்னு சொல்லக்கூடிய இரட்டை ஆட்சி இருக்குல்ல, அதுவும் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கும் வந்து பார்த்தோன்னா மிதவாதிகள், தமிழ்நாட்டை சேர்ந்த மிதவாதிகள் ஆதரவு கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஸ்ரீனிவாச சாஸ்திரி இருப்பார்ல, அவர் ரவுலட் ஆக்டை வந்து எதிர்த்தார். அதே மாதிரி பார்த்தோம்னா சத்தியாகிரகம், தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா காந்தியடிகள் வந்து
சத்தியாகிரகம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதிலிருந்து இந்த ஸ்ரீனிவாச சாஸ்திரி வந்து ஒதுங்கியே இருந்தாங்க. மிதவாதிகள் எல்லாமே ஒதுங்கி இருந்தாங்க. அதை வந்து டேவிட் அர்னால்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் தீவிரவாதிகளின் ஆதரவை நாட வேண்டியதாயிற்று. காந்தி வந்து தமிழ்நாட்டில் தீவிரவாதிகளின் ஆதரவை நாட வேண்டியதாயிற்று. என்ன காரணம்னு பார்த்தோம்னா, மிதவாதிகள் அதுக்கு சப்போர்ட் பண்ணலை, அதனால காந்தி தீவிரவாதிகளின் ஆதரவை நாட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி டேவிட் அர்னால்டு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, அடுத்தது பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தீவிரவாதிகள் பால கங்காதர திலகர். மிதவாதிகள்னால் கோபாலகிருஷ்ண கோகுலேவை அடிபற்றி இருந்தவங்க மிதவாதிகள் அப்படின்னு இப்போ பார்த்தோம். அதில் முக்கியமான பர்சனாலிட்டி வந்து ஸ்ரீனிவாச சாஸ்திரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அவர் தான் மிதவாதிக்கெல்லாம் மிதவாதின்னு சொல்லி நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டை சேர்ந்த தீவிரவாதிகள் பால கங்காதர திலகரோட ஃபாலோவர்ஸ் தான் தமிழ்நாட்டில் தீவிரவாதிகள். சேலம் விஜயராகவாச்சாரியார் இருக்கார்ல, அவர் வந்து தீவிரவாதிகளோட தந்தை. சேலம் விஜயராகவாச்சாரியார் தீவிரவாதிகளின் தந்தை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேலம் விஜயராகவாச்சாரியார் தீவிரவாதிகளின் தந்தை. இந்த விஜயராகவாச்சாரியாரோட பாசறையில் பயிற்சி பெற்றவர் தான் யாரு? ராஜாஜி. விஜயராகவாச்சாரியாரோட பாசறையில் பயிற்சி பெற்றவர் தான் ராஜாஜி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த விஜயராகவாச்சாரி இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தோன்னா சேலத்தை அவர் வந்து பார்த்தோன்னா சேலத்தை சேர்ந்தவர் தான் விஜயராகவாச்சாரியார். இவர் சேலத்தை வந்து தென்னாட்டின் பூனா அப்படின்னு வந்து தீவிரவாதிகள் கருதிட்டு திலகரோட அடிபற்றி தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் வந்து செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ வந்து சேலம் வந்து பார்த்தோம்னா தென்னாட்டின் பூனா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சேலம் வந்து தென்னாட்டோட பூனா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா டிஎம் நாயர், கஸ்தூரி ரங்கர், அடுத்து ரெங்காச்சாரி, ராமசாமி ஐயங்கார், இவங்கெல்லாம் பார்த்தோம்னா தீவிரவாதிகள்னு சொல்கிறாங்க. டிஎம் நாயராக இருக்கட்டும், கஸ்தூரி ரங்க ஐயங்கார் அவர், அடுத்து ரெங்காச்சாரி தமிழ்நாட்டை சேர்ந்த தீவிரவாதிகள், ராமசாமி ஐயங்கார் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்த தீவிரவாதிகள். அடுத்து வந்து பார்த்தோம்னா 1907 நமக்கு தெரியும் சூரத் பிளவு நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த சூரத் பிளவில் என்ன ஆச்சுன்னா, அந்த கூட்டத்தில் வந்து காங்கிரஸ் கூட்டத்துக்கு வந்து வஉசி இருக்கார்ல, வஉசி, விஓசினா வஉசி, ஓகேவா? தமிழில் வஉசி. அது வந்து தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி தந்தி அனுப்பியிருப்பார். யாருன்னா அரவிந்த கோஷ் தான் தந்தி அனுப்பியிருப்பார். அடுத்து தமிழ்நாட்டில் திலகர் வந்து பார்த்தோன்னா, திலகர் இருக்கார்ல, தமிழ்நாட்டை சேர்ந்த திலகர்னு யாரை சொல்லுவோன்னா வஉசி அப்படின்னு சொல்லுவோம். இவர் இருக்கார்ல, இவர் வந்து சுப்பிரமணிய பாரதிக்கு வந்து கடிதம் எழுதுறாரு. அதே மாதிரி மண்டையம் ஸ்ரீனிவாசாரிக்கு கலந்து பேசுகிறாரு. இவங்களை அழைச்சி கலந்து பேசுகிறாரு. ஃபஸ்ட்டு வந்து வஉசி இருக்கார்ல, அவரை வந்து கூப்பிட்டு யார் அரவிந்த கோஷ் இருக்கார்ல, அரவிந்த கோஷ் வந்து அவரை கூப்பிடுறாரு. இவர் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய பாரதிக்கும் மண்டையம் ஸ்ரீனிவாசாச்சாரியோட கலந்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் சுதேந்திரநாத் எத்திரராஜு, அடுத்து திருவல்லிக்கேணி கிருஷ்ணமாச்சாரி, பாரதியார், வஉசி, அப்புறம் ஸ்ரீனிவாசாச்சாரி, அப்புறம் சர்க்கரை செட்டியார் இவங்கெல்லாம் திலகரை வந்து சூழ்ந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க. அந்த மாநாட்டில் வந்து ரொம்ப பிரச்சனை, ஒரு நார்மலாக ஒரு சர்ச்சை வந்துச்சு. ஸோ அந்த இதில் வந்து பாதுகாப்பு யாருக்கு? திலகருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த தீவிரவாதிகள் வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க. சுதேந்திரநாத் எத்திராஜ், அடுத்து வந்து திருவல்லிக்கேணியை சேர்ந்த கிருஷ்ணமாச்சாரி, பாரதியார், வஉசி, ஸ்ரீனிவாசாச்சாரி, சர்க்கரை செட்டியார் அப்படிங்கிறவங்க பாதுகாப்பு கொடுத்தாங்க. தனக்கு எவ்வளவு அடிபட்டாலும் திலகரை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் வந்து சென்னை பிரதிநிதிகள் கிட்ட இருக்குது. அதை நினைக்கும் போது எனக்கு புல்லரிக்குதுன்னு சொல்லி பாரதியார் எழுதியிருப்பார். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா 1908 பிப்ரவரி மாதம் கோரல் தொழிற்சாலையில் வேலை நிறுத்தம் நடந்துச்சு. மார்ச் மாதம் அந்த தொழிற்சாலையில் வேலை நிறுத்தம் பண்ணுறதுக்காக தடை விதிச்சிருப்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து இப்போ நடந்த குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? எந்தெந்த மாதம்னு கேட்டிருந்தாங்க. பிப்ரவரி மாதமும் மார்ச் மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வஉசியும் சரி சுப்பிரமணிய சிவாவும் கைது பண்ணியிருப்பாங்க இதனால். அதுக்கப்புறம் திருநெல்வேலி இருக்குல்ல, திருநெல்வேலி தூத்துக்குடியிலலாம் வன்முறை, அப்புறம் துப்பாக்கி சூடு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு எதிராக மறைமுகமாக செயல்பட்டிருப்பாங்க. யார்? வஉசி செயல்பட்டிருப்பார், சுப்பிரமணிய சிவா, பாரதியார், நீலகண்ட பிரம்மச்சாரி, பத்மநாப ஐயங்கார் இவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக மறைமுகமாக செயல்பட்டவங்க. வஉசி, சுப்பிரமணிய சிவா, பாரதியாரும் நீலகண்ட பிரம்மச்சாரியும் நமக்கு தெரியும். இவர் வந்து பார்த்தோம்னா எங்கே போயிருப்பார்? பாரதியார் வந்து புதுச்சேரிக்கு போயிருப்பார். அதே வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி கர்நாடகாவில் ஒரு ஆசிரமத்தை அமைச்சிருப்பார். இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அடுத்து
பத்மநாப ஐயங்கார். இவங்க இந்த வஉசியும் சுப்பிரமணிய சிவா அப்புறம் பத்மநாத ஐயங்கார் இவங்க 3 பேரும் என்ன ஆச்சுன்னா இவங்க தான் வந்து என்ன சொல்லல நம்ம நாட்டுக்கு நம்ம சென்னைக்கு வந்த பிபின் சந்திரபால் விடுதலையை வந்து கொண்டாடியிருப்பாங்க. ஸோ அதுக்காக கைது பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா எப்படி தமிழ்நாட்டில் தேசிய போராளிகள் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் மிதவாதிகளாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து தீவிரவாதிகள் தோன்றுனாங்க. இப்போ தீவிரவாதிகள்கிட்ட இருந்து பயங்கரவாதிகள் தோன்றியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1905 பார்த்தோன்னா ஹோம் ரூல் லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய லண்டனில் வந்து பார்த்தோம்னா ஒரு இந்தியன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி இந்திய விடுதி அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. 1906 1905 ஹோம் ரூல் லீக்குன்னு சொல்லி லண்டனில் உருவாக்கியிருப்பாங்க. அதே இந்திய விடுதி இது சில புக்கில் வந்து 1905 இருக்கு. ஆனால் வெங்கடேசன் சார் புக்கில் வந்து இந்திய விடுதி அப்படின்னு சொல்லி லண்டனில் உருவாக்கியிருப்பாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த வாவேசு ஐயரும் திருச்சியை சேர்ந்த டிஎஸ்எஸ் ராஜன் இருக்கார்ல அவரும் பார்த்தோன்னா எம்பிடி ஆச்சாரி இவங்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த இந்தியன் ஹவுஸ் இருக்குல்ல அங்கே வந்து பயிற்சி பெற்றவங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டை சேர்ந்த வாவேசு ஐயர் இருக்கார்ல அவரும் டிஎஸ்எஸ் ராஜன் அடுத்து எம்பிடி ஆச்சாரியா இவங்கெல்லாம் வந்து இந்தியன் ஹவுஸில் வந்து பயிற்சி பெற்றாங்க. அடுத்து வந்து குறிக்கோள் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை அதிகாரி இவங்களோட நோக்கம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா வெள்ளை அதிகாரியை கொன்று பயத்தை ஏற்படுத்தி இந்தியாவை விடுதலை அடையணும் அப்படின்னு தான் அவங்களோட குறிக்கோளாக இருந்துச்சு. வெள்ளை அதிகாரிலாம் கொன்று அவங்கள வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணணும் பயத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக நம்ம விடுதலை அடையணும் அப்படிங்கிறதான் நோக்கமாக இருந்துச்சு. வாவேசு ஐயர் அப்படிங்கிறவங்க இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாவேசு ஐயர் பார்த்தோம்னா பாரிஸ்டர் பட்டத்துக்காக படிப்புக்காக லண்டன் போயிருப்பார். அங்கே போய் அவர் பயங்கரவாதியாக மாறியிருப்பார். 1908 பார்த்தோன்னா மதன்லால் திங்க்ரா இருக்கார்ல இவர் கர்சன் வாலி இது வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஷின். கர்சன் வாலியை யார் கொன்று இருப்பார்னா மதன்லால் திங்க்ரா இருக்கார்ல அவர் தான் கொன்று இருப்பார். இவர் ஒரு இங்கிலீஷ் அதிகாரி. இவரை வந்து 1908 மதன்லால் திங்க்ரா வந்து கர்சன் வாலியை கொன்று இருப்பாங்க. மதன்லால் திங்க்ரா கர்சன் வாலியை கொன்று இருப்பாங்க. அடுத்து பயங்கரவாதிகள் அப்படிங்கிறவங்க சேஞ்ச் ஆகிட்டாங்க. என்னன்னா இப்போ வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பயங்கரவாதிகளாக இருந்தவங்க தன்னுடைய இந்த கொலைக்கு அப்புறமேட்டு தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கிட்டாங்க. லண்டன்லேருந்து பாரிஸுக்கு தன்னுடைய பாசறையை மாற்றிக்கிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த வாவேசு ஐயர் இருக்கார்ல இவர் வந்து பார்த்தோன்னா விடி சாவர்கர் அப்படிங்கிறவர் எழுதின புக்கு பார்த்தோன்னா 1857 ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவின் முதல் சுதந்திர போர் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கும்ல 1857 முதல் சுதந்திர போர். அந்த புக்கை வந்து மராத்தியில் தான் விடி சாவர்கர் எழுதியிருப்பார். அதை வந்து இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருப்பார். யாருன்னா வாவேசு ஐயர் தான் மொழிபெயர்த்திருப்பார். இந்த விடி சாவர்கரை சேர்ந்து இன்னொரு புக்கு பார்த்தோம்னா எரிமலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் காந்தியோடைய கொலையில் வந்து பார்த்தோன்னா இந்த விடி சாவர்கருடைய ஒரு ஆளாக தான் இருந்தவர் தான் நாதுராம் கோட்சே. அதுவும் இம்பார்ட்டன்ட். இவர் விடி சாவர்கர் சம்மந்தப்பட்ட சதி விலக்கு பார்த்தோம்னா நாசிக் சதி விலக்கு. இதுவும் பார்த்தோம்னா கொஷினாக கேட்டிருக்காங்க. நாசிக் சதி விலக்கு. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தோன்னா இதை வந்து இவர் மராத்தியிலேருந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணார். எந்த புக்குன்னா 1857 ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வாவேசு ஐயர். அதை வந்து பார்த்தோன்னா பல பகுதிகளுக்கு அனுப்புனாங்க. இதில் வந்து இந்த புக்கோடைய இண்டெக்ஸ் பேஜ் முன்னாடி பேஜில் எப்படி இருக்குன்னா தியாக பலிக்கு ஆயத்தமாவுங்கள் பாரத மாதா அழைக்கின்றாள் 1857 திரும்புகிறது அப்படிங்கிறத அந்த புத்தகங்கள் பெட்டியில் எழுதியிருப்பார். அதை பாண்டிச்சேரிக்கு அனுப்பி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாவேசு ஐயர் இருக்கார்ல இவர் வந்து ஃபஸ்ட்டு ரஷ்யாவுக்கு போயிருப்பார். போய் என்ன பண்ணியிருப்பாருன்னா வெடிகுண்டு வந்து தயாரிக்கிறத கற்றுக்குவார். வெடிகுண்டு தயாரிக்கிறத கற்றுக்குப்பாரு. அடுத்து கற்றுட்டு புதுவைக்கு வந்திருப்பார். 1910 புதுவைக்கு வந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. புதுவையில் பார்த்தோன்னா புதுவையில் என்ன பண்ணுறாருன்னா தஞ்சையில் புகுந்த இவர் தர்மலாயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பயங்கரவாதிகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துருப்பாரு. குத்துச்சண்டை, மல்யுத்தம், கத்தி சண்டை, துப்பாக்கி சுடுதல் இதெல்லாம் வந்து பயங்கரவாதிகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துருப்பாரு. யாருன்னா வாவேசு ஐயர் தான் கொடுத்துருப்பாரு. புதுவையில் தஞ்சையில் புகுந்த இவர் 1910 வந்து ரஷ்யாவில் பயிற்சி பெற்றுட்டு வெடிகுண்டு எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பயிற்சி பெற்றுட்டு புதுவைக்கு வந்திருப்பாரு. 1910 தஞ்சையில் புகுந்து தர்மலாயம் அப்படிங்கிற பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி மையத்தை உருவாக்கியிருப்பாரு. அதில் வந்து குத்துச்சண்டை, மல்யுத்தம், கத்தி அப்புறம் துப்பாக்கி சுடுதலுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துருப்பாரு. வாஞ்சிநாதனுக்கு ப்ரௌனிங் துப்பாக்கியை கற்றுக் கொடுத்தவர் வாவேசு ஐயர். விவிஎஸ்
ஐயரை தான் வாவேசு ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து வாஞ்சிநாதனுக்கு ப்ரௌனிங் துப்பாக்கி கற்றுக் கொடுத்தவர் வாவேசு ஐயர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வாஞ்சிநாதன். இவர் வந்து செங்கோட்டையில் ரகுபதி ஐயரோட மகன் தான் வாஞ்சிநாதன். திருவிதாங்கூரில் உள்ள புனலூர் அரசாங்கம் வந்து கட்டிலகா அப்படி அரசாங்கத்தில் ஒரு வன காப்பாளராக தான் இவர் இருந்திருப்பார். ஏன்னா செங்கோட்டையில் ரகுபதி ஐயரோடைய மகனாக இருந்திருப்பார். யாருன்னா செங்கோட்டை ரகுபதி ஐயரோட மகன் தான் வாஞ்சிநாதன். இவர் புனலூரில் ஒரு வன காப்பாளராக இருந்திருப்பார். வஉசி சுப்பிரமணிய சிவா இருக்காங்கல்ல, அவங்கள வந்து பார்த்தோம்னா என்ன சொல்ல வெள்ளையர்கள்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர்கள் கைது பண்ணதுனால தண்டனை கொடுத்துருப்பாங்க. வஉசிக்கு வந்து பார்த்தோம்னா 40 வருஷம் தண்டனையும், அதே சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 வருஷம் தண்டனையும் கொடுத்துருப்பாங்கல்ல. அந்த சுதேசி தினம்னு கொண்டாடி இருப்பாங்கல்ல, பிபின் சந்திரபால் வந்து வெளியே வந்தனால அதுக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க. அதனால் இவர் ரொம்ப வெறுப்பு கொண்டாங்க ஆங்கிலேயர் மேலே. வாஞ்சிநாதன் ரொம்ப வெறுப்பாக இருந்தார். அடுத்து திருநெல்வேலி கலெக்டர் ராபர்ட் வில்லியம் ஆஷ் இருக்கார்ல, அவரை வந்து கொடைக்கானல் இவர் போகலான் இருந்திருப்பார். அவரை வந்து சுட்டு கொண்டு இருப்பார். எப்போனா 1911 ஜூன் மாதம் 17. 5ஆம் சார்ஜ் அவருடைய சட்டை பையில் ஒரு கடிதம் இருந்துச்சு. அதில் எழுதியிருப்பார் என்னென்னா 5ஆம் சார்ஜை கொல்வதற்கான ஒத்திகை அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருப்பார். 5ஆம் சார்ஜை கொல்வதற்கான ஒத்திகைன்னு சொல்லி வாஞ்சிநாதன் சட்டை பையில் வந்து தண்ணியை சுட்டு கொண்டு இருப்பார். அப்போ சட்டை பையில் ஒரு கடிதம் இருந்திருக்கும், அதில் இப்படி எழுதியிருப்பார். அடுத்து நீலகண்ட பிரம்மச்சாரி. இவர் தான் பார்த்தோம்னா என்னென்னா பத்திரிகை பார்த்தோம்னா சூரியோதயம் அப்படிங்கிற பத்திரிகை எழுதியிருப்பார். இவர் வந்து ஆஷ் கொலையில் பார்த்தோன்னா கொலை காரணமாக இவர் தான் வந்து என்னன்னா இவருடைய பாரத மாதா சங்கத்தில் தான் வாஞ்சிநாதன் வந்து பயிற்சி பெற்றிருப்பார். ஓகேவா. இவருடைய பாரத மாதா சங்கத்தில் தான் வாஞ்சிநாதன் பயிற்சி பெற்றிருப்பார். வாஞ்சிநாதன் தன்னைத்தானே சுட்டு கொண்டதுனால நீலகண்ட பிரம்மச்சாரி தான் இந்த ஆஷ் கொலை வழக்குல முதல் குற்றவாளி. இந்த கொஷின் வந்து 2024 குரூப் 4 கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. முதல் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நீலகண்ட பிரம்மச்சாரியை சொல்லுவாங்க. இவருக்கு 7 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருப்பாங்க. அடுத்து 1910 ஏப்ரல் 10 தான் புதுவையில் பாரத மாதா சங்கம் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. ஸ்கூல் புக்கு 10th ஸ்கூல் புக்கில் 1904ன்னு கொடுத்துருப்பாங்க. எது ஆப்ஷனில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வெங்கடேசன் சார் புக்கில் 1910 ஏப்ரல் 10 நோக்கம் என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட ஆங்கில அதிகாரிகளை கொன்று இந்தியாவிற்கு சுயராஜ்யத்தை பெற்றுத்தரணும் அப்படிங்கிறதா நோக்கமாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இச்சங்கத்தோட உறுப்பினர்கள் வந்து காளி சிலைக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஆள்காட்டி விரல அறுத்து கையொப்பம் இடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி மாதிரி அதில் கொடுத்துருப்பாங்க அந்த புக்கில். அடுத்து இவங்க பேசிக்கிற கடிதம் எப்படி எந்த மொழியில் பேசிக்குவாங்கன்னா சங்கேத மொழியில் பேசிக்குவாங்க. அடுத்து ஐரோப்பிய நாட்டிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆயுத உதவி பொருள் உதவியெல்லாம் இவங்களுக்கு கிடச்சிச்சு. ஆஸ் கொலை பண்ணும் முன்பு பார்த்தோன்னா நீலகண்ட பிரம்மச்சாரியை மீட் பண்ணியிருப்பார். யார் வாஞ்சிநாதன் வந்து நீலகண்ட பிரம்மச்சாரியை மீட் பண்ணியிருப்பார் ஆஷை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி. அடுத்து செகண்ட் 2 வருஷம் வந்து ஜெயில் தண்டனை கொடுத்துருப்பாங்க. 2 வருஷம் யாருக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துருப்பாங்கன்னா இது 7 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன பண்ணுவார் 2 வருஷம் ஜெயில் தண்டனை முடிச்சதுக்கப்புறம் 1914 பெல்லாரி சிறையில் தான் நீலகண்ட பிரம்மச்சாரி இருந்திருப்பார். 2 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே சிலையிலேருந்து தப்பிச்சிருப்பார். அப்புறம் அவர் 2வது நாளே என்ன பண்ணியிருப்பார்னா இப்போ தர்மாவரம் ரயில்வே ஸ்டேஷனில் திரும்ப பிடிபட்டார். ஏற்கனவே 7 வருஷம் சிறை தண்டனை, இப்போ ஒரு 6 மாதம் சிறை தண்டனையும் கொடுத்துருப்பாங்க. சிறையில் இருக்கப்ப நீலகண்ட பிரம்மச்சாரி என்னவா மாறியிருப்பார்னா ஒரு கம்யூனிஸ்டாக மாறியிருப்பார், ஒரு பொது உடைமைவாதியாக மாறியிருப்பார். அதுக்கப்புறமேட்டு வங்க போராட்டத்தில் 1922 பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார், கலந்துக்குவார். அதுக்காக ஒரு 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த வாவேசு ஐயர் இருக்கார்ல, இவர் எப்படி சேரன்மாதேவியில் வந்து பரத்வாஜா ஆசிரமம் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பார். அதே மாதிரி நீலகண்ட பிரம்மச்சாரியும் கர்நாடகாவில் நந்திமலையில் ஒரு ஆசிரமம் உருவாக்கி 88 வருஷம் அங்கே இருந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மாடசாமி எங்கே பிறந்தார்னா ஒட்டப்பிடாரத்தில் பிறந்திருப்பார். வஉசி இருக்கார்ல, வஉசி, இது வாவேசு ஐயர் வேற வஉசி வேற. ஓகேவா. வஉசியோடைய வழக்கரமாக செயல்பட்டவர். இந்த கொஷின் இப்போ நடந்த டெக்னிக்கல் எக்ஸாம்
எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஒட்டப்பிராடத்தில் பிறந்திருப்பார். வஉசியோட வழக்கரமாக செயல்பட்டார். சட்டப்பூர்வமாக நடத்தப்பட்ட சுதேசி கிளர்ச்சியிலையும் மாடசாமி ஈடுபட்டார். வாஞ்சிநாதன் சார்ந்திருந்த பயங்கரவாத படையை சேர்ந்திருப்பார். வாஞ்சிநாதன் எப்படி பயங்கரவாத படைன்னு சொல்லக்கூடிய பாரத மாதா சங்கத்தில் இருந்திருப்பாரோ அதே மாதிரி மாடசாமி இருந்திருப்பார். ஆஷ் கொலைக்கு பிறகு இவர் தலைவரமாக ஆகியிருப்பார். ஆஷ் கொலை, ஏன்னா மாடசாமி வாஞ்சிநாதனோட ஃப்ரெண்டு தான். ஸோ அதனால் ஆஷ் கொலைக்கு அப்புறம் தலைமரமாக மாறியிருப்பார். இவர் பார்த்தோன்னா இதனால் இவரை கைது பண்ண வந்திருப்பாங்க. அப்போ அவர் இல்லைங்கிறப்ப அவருடைய வீட்டு பொருட்கள் சொத்து எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணியிருப்பாங்க. இந்த மாடசாமி இருக்கார்ல, பாண்டிச்சேரி வழியாக சிங்கப்பூர் போய் கடைசியாக ஜெர்மனிக்கு போயிருப்பார் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. பாண்டிச்சேரி வழியாக சிங்கப்பூர் போய் ஜெர்மனி போயிருப்பாங்க. எம்பிடி ஆச்சாரியா அப்படிங்கிறவரை எம்பிடியோட விரிவாக்கம் என்னன்னா மண்டையம் பிரதிவாதி திருமலாச்சாரியார். மண்டையம் பிரதிவாதி திருமலாச்சாரியார். எம்பிடி ஆச்சாரியா இருக்கார்ல, இவர் சென்னை திருவல்லிக்கேணியில் வாழ்ந்தவர். இவர் பிறந்தது பார்த்தோம்னா இவர் மைசூர் பார்த்தோன்னா சேர்ந்து மண்டையம் குடும்பத்தை சேர்ந்தவர் தான். இவர் ஒரு பட்டதாரி. இவர் தூத்துக்குடி குருநாத ஐயர் இருப்பார்ல, இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம். அவரும் செண்பகராமன், இதுவும் அடுத்து பார்ப்போம். ஸோ இவங்கெல்லாம் இவங்களோட சேர்ந்து தான் இவர் பெர்லின் முகாமில் ஒரு புரட்சியாளர்களுக்கிடையே ஒரு செல்வாக்கு பெற்றவர் தான் எம்பிடி ஆச்சாரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம், டிஎஸ்எஸ் ராஜன் இருப்பார், அதே மாதிரி எம்பிடி ஆச்சாரியா இருப்பார், அடுத்து வாவேசு ஐயர். இவங்க மூணும் பார்த்தோம்னா 3 பேரும் லண்டனில் இருக்கக்கூடிய இந்தியன் ஹவுஸில் இவங்க 3 பேரும் ஒன்றா பயிற்சி பெற்றிருப்பாங்க. பாரிஸ்டர் பட்டம் படிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் இந்த லண்டன் ஹவுஸ் இருக்குல்ல, அதை யார் உருவாக்கியிருப்பான்னா ஷியாம்ஜி கிருஷ்ணன் அவர் தான் உருவாக்கியிருப்பார். ஓகேவா? லண்டன் ஹவுஸ் அது அந்த புக்கில் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து குருநாத ஐயர் இருக்கார்ல, இவர் தூத்துக்குடியை சேர்ந்தவர். இவர் தூத்துக்குடியில் ஒரு தலைமை காவலராக இருந்தவர் தான் குரு தான் காவலராக இருப்பாங்க. வாவேசு ஐயர் இருக்கார், வஉசி இருக்கார்ல, இது வஉசி. ஓகேவா? சுதேசி இயக்கத்தில் பங்கு பெற்றிருப்பார். அதனால் இவரும் அங்கே போய் பங்கு பெறணும்னு சொல்லி வேலையை ரிசைன் பண்ணியிருப்பார். வஉசியை கைது பண்ணியிருப்பாங்க. அப்போ கைது பண்ண உடனே நெல்லையில் அரசு கட்டிடத்தெல்லாம் தீ வச்சிருப்பார். யார்? குருநாத ஐயர். அதனால் இவரும் கைது பண்ணியிருப்பாங்க. சிறை தண்டனைக்கு அப்புறமேட்டு பெர்லின் புரட்சியாளர்களுக்கிடையே இவரும் ஒரு செல்வாக்கு பெற்றவராக ஒரு புரட்சியாளராக இருந்திருப்பார். அடுத்து செண்பகராமன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன். இவர் ப்ரோ இண்டியா அப்படிங்கிற பத்திரிகை நடத்தியிருப்பார். செண்பகராமன்கிறவங்கள தான் ப்ரோன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அடுத்து பார்த்தோன்னா நாஞ்சில் நாட்டு. இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னா நாஞ்சில் நாடு, கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நாஞ்சில் நாட்டை தான் சேர்ந்தவர். இவருக்கு ஐரோப்பியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பார். இவரும் பெர்லின் முகாமில் ஒரு செல்வாக்கு பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா ஜெர்மனியோட அதிபர் பார்த்தோன்னா கெய்சர் அப்படிங்கிறவருக்கு நம்பிக்கைக்கு அவருடைய பாத்திரமாக இருந்தவர் தான் இந்த செண்பகராமன். அடுத்து ஜெர்மனிக்கு சேர்ந்த கெய்சர், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெர்மனி அதிபர் கெய்சரோட நம்பிக்கைக்கான பாத்திரமாக இருந்தவர் தான் செண்பகராமன். ஜெர்மனி கெய்சர். ஓகேவா? அடுத்து லெனினோட ஆதரவையும் இவர் பெற்றிருப்பார். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் ஜெர்மனிக்கு பார்த்தோன்னா ஜெர்மனியோட ஹெல்ப்போடு பிரிட்டிஷை எப்படியாச்சும் வெளியேற்றலாம்னு சொல்லி செண்பகராமன் நினச்சாரு. ஆனால் அதற்காக பார்த்தோன்னா எம்டன் கப்பல் இருக்குல்ல, அவர் பார்த்தோன்னா சென்னை ஹைகோர்ட்லாம் பிரிட்டிஷ் தானே இருப்பாங்க. ஸோ அவங்கள தாக்கலான்னு குண்டு வீசியிருப்பார் 1914. எம்டன் கப்பல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்டன் கப்பல் சென்னை ஹைகோர்ட்டை தாக்கியிருப்பார் 1914. இந்திய புரட்சியாளர்கள் பார்த்தோன்னா இப்போ ஆப்கானிஸ்தான் கேபிட்டல் பார்த்தோன்னா காபூலில் இருக்குல்ல, அங்கே தற்காலிக இந்திய குடியரசுன்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்திய புரட்சியாளர்கள் ஆப்கானோட கேபிட்டலாக இருக்கக்கூடிய காபூலில் பார்த்தோன்னா தற்காலிக இந்திய குடியரசு அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தோன்னா அயல்நாட்டு அமைச்சராகவும் இருந்திருப்பார் செண்பகராமன். அடுத்து ஆயுத ஆக்கிரமிப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆயுத ஆக்கிரமிப்பு மூலமாக தான் இந்தியாவை ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இங்கிலீஷு. ஸோ நம்மளும் ஆயுதத்தால் தான் அகற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கனவு கண்டிருப்பார். ஆனால் அந்த கனவு நினைவாகவே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்த்தோங்கிறது சின்னதாக பார்த்துடலாம். இங்கே செண்பகராமன் இருக்காரா, செண்பகராமன் பார்த்தோன்னா ப்ரோ இண்டியா
ப்ரோ இண்டியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நடத்தியிருப்பார். நாஞ்சில் நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்லின் முகாமில் செல்வாக்கு பெற்றவர், ஜெர்மனி அதிபர் கெய்சரோட நம்பிக்கைக்குரியவர், லெனினோட ஆதரவு பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் வந்து பார்த்தோன்னா ஜெர்மனி வந்து பார்த்தோம்னா ஜெர்மனி நம்ம இவ்வளோ நேரம் வந்து ஜெர்மனி இருக்குல்ல, ஜெர்மனியோட ஹெல்ப்போட பிரிட்டிஷ் பார்த்தோன்னா வெளியேற்றிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு எம்டன் கப்பலை வந்து சென்னை ஹைகோர்ட்டை வந்து தாக்கியிருப்பார், குண்டு வீசியிருப்பார் அங்கேருந்து. அடுத்து இந்திய புரட்சியாளர்கள்லாம் சேர்ந்து ஆப்கானோட கேபிட்டல் காபூலில் வந்து பார்த்தோம்னா ஒரு தற்காலிக இந்திய குடியரசை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதில் அயல்நாட்டு அமைச்சராகவும் இருந்திருப்பார். அடுத்து ஆயுத ஆக்கிரமிப்பு மூலமாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இங்கிலீஷு. நம்மளும் ஆயுதத்தால் தான் அகற்றணும்னு சொல்லி ஒரு கனவு காணியிருப்பார், அது நிறைவேறல. பாரதியார் வந்து டிசம்பர் மாதம் 11 1882 பிறந்திருப்பார். அடுத்தது வந்து அக்டோபர் மாதம் 16 1905 வந்து பார்த்தோம்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அக்டோபர் மாதம் 16 1905 வங்க பிரிவினை நடந்திருக்கும். இவர் பிறந்தது பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் 11 1882 பிறந்திருப்பார். ஓகேவா. அவர் இறந்தது வந்து செப்டம்பர் மாதம் 11 1921 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மகாகவி தினம்னு கொண்டாடப்படுகிறது. 2021 அறிவிச்சிருப்பார். ஓகேவா. ஸோ வந்து அக்டோபர் மாதம் 16 1905 வங்க பிரிவினை நடந்திருக்கும். அதுக்காக இவர் வந்து முதல் கவிதை எழுதியிருப்பார். அது பேர்னா சுதேசமித்திரன் அப்படிங்கிற இதழில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1905 செப்டம்பர் 15 அந்த இதழில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவர் 1905 வாரணாசியில் நடந்த ஐஎன்சி கூட்டத்தில் கடந்திருப்பார். இதனுடைய சேர்மேனாக யார் இருப்பாங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்து நிவேதிதாவை 1906 கல்கத்தாவில் மீட் பண்ணியிருப்பார். பங்கிம் சந்திர சட்டர்ஜியோட வந்தே மாதரத்தை தமிழில் மொழிபெயர்த்து சக்கரவர்த்தினி அப்படிங்கிற இதழில் வந்து போட்டிருப்பாரு. அப்போ பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதின வந்தே மாதரத்தை தமிழில் மொழிபெயர்த்து என்ன போட்டிருப்பாருன்னு சக்கரவர்த்தினி மாத இதழில் போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இப்போ தான் நம்ம பார்த்தோம் செப்டம்பர் மாதம் 11 2021 செப்டம்பர் 11 2021 100வது பர்த்டே இருக்கும். 100வது பர்த்டே அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 100வது இதில் வந்து காசி பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியோட இருக்கை வந்து நம்ம சென்ட்ரல் லெவலில் என்ன பண்ணால் காசி பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியோட இருக்கை பாரதியார் இருக்கைன்னு மாற்றிருப்பாங்க. இவர் இறந்தப்போ 14 பேர் தான் இருந்திருப்பாங்க. 1982 பாரதியார் யூனிவர்சிட்டியை கோவையில் உருவாக்கியிருப்பாங்க. 1982 பாரதியார் யூனிவர்சிட்டி கோவையில் உருவாக்கியிருப்பாங்க. 1982 பாரதியார் யூனிவர்சிட்டி. 1987 பார்த்தோன்னா பாரதி விருது அப்படிங்கிறத ஒன்று அறிவிச்சிருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். 1987 பாரதி விருது அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அறிவிச்சிருப்பாங்க. ஜி சுப்பிரமணியன் பார்த்தோன்னா என்ன பண்ணுறாருனா இவர் வந்து நிதி திரட்டியிருப்பார். அதை வந்து பார்த்தோன்னா இந்தியா பத்திரிகைக்காக ஐஎன்சி மாநாட்டுக்காகவும் இந்த மாதிரி நிதி திரட்டியிருப்பார். அது வந்து இந்தியா பத்திரிகையில் யார் நம்ம பாரதியார் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா வஉசி கப்பல் வந்து பாரத மாதா பெற்றெடுத்த 2 தவ புதல்வர்கள் எஸ்எஸ் காளியா எஸ்எஸ் லாவோ அது 2 கப்பலை வாங்கியிருப்பார்ல. ஸோ அதை வந்து பாரத மாதா பெற்றெடுத்த 2 தவ புதல்வர்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. யார் எழுதியிருப்பாருன்னா பாரதியார் எழுதியிருப்பாரு. 1906 டிசம்பர் மாதம் கல்கத்தாவில் காங்கிரஸ் கூட்டம் இருக்கும். அதில் வந்து அதில் காங்கிரஸ் கூட்டத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா பாரதியார் போயிருப்பார். இது ஒரு கூட்டம், இது ஐஎன்சி மாநாடு கிடையாது. பாரதியார் வந்து 1905 1907 ஐஎன்சி மாநாட்டில் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். 1906 பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டார். அது வந்து கல்கத்தா காங்கிரஸ் கூட்டம் தான் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில அதிகாரியை நியமிக்கணும்னு சொல்லி மிதவாதிகள்லாம் சொன்னாங்க. அதை மூடத்தனம் அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து அதை வர்ணிச்சிருப்பார். ஓகேவா. ஸோ அப்போ ஐஎன்சி மாநாடு 2 மாநாட்டில் தான் இவர் கலந்துப்பார். 1905 1907 1906 மாநாட்டில் இவர் கலந்துக்க மாட்டார். 1906 மாநாட்டோட தலைவராக யார் இருந்திருப்பாங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி இருப்பார்ல. ஸோ அவர் தான் இருந்திருப்பார். அந்த மாநாட்டில் பாரதியார் கலந்துக்க மாட்டாங்க. இந்த கொஷின் ஒரு தடவை கேட்டிருப்பாங்க. ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்தோம்னா தீவிரவாதிகள் வந்து ஆங்கிலேய பொருட்கள்லாம் தீவிரவாதிகள் ஆங்கில பொருட்களை புறக்கணிச்சாங்க. அதை மிதவாதிகள் அப்படிலாம் புறக்கணிக்க வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ
அதை வந்து ஒரு வர்ணித்திருப்பார், சாடி இருப்பார், மிதவாதிகள் எல்லாம் சாடி இருப்பார். பிபின் சந்திரபால் இருக்கார்ல, இவர் ஆந்திரா வழியாக சென்னைக்கு 1907 மே மாதம் கூட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணவர் யாருன்னா பாரதி தான் ஹெல்ப் பண்ணியிருப்பார். அடுத்து லாலா லஜபதி ராய் இருக்கார்ல, அவர் சிறையில் இருந்திருப்பார். ஸோ அவரை பற்றி கவிதை எழுதியிருப்பார் பாரதியார். லஜபதி ராய் துதி, லஜபதி ராய் பிரபாவம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். லாலா லஜபதி ராய் சிறையில் இருந்தப்ப லஜபதி ராய் துதி, லஜபதி ராய் பிரபாவம் அப்படிங்கிற கவிதை எழுதியிருப்பார். அடுத்து மிதவாதிகளை எல்லாம் கேள்வி செஞ்சிருப்பாங்க, தீவிரவாதிகளை புகழ்ந்து பாடல்லாம் எழுதியிருப்பார் பாரதியார். சூரத் காங்கிரஸை பற்றி, சூரத் பிளவு நடந்துச்சுல, அதை பற்றியும் இவர் எழுதியிருப்பார் பாரதியார். எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அப்படிங்கிற நூல் தான் எழுதியிருப்பார். சூரத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பாரு. புதிய கட்சிகளின் கோட்பாடுன்னு சொல்லி திலகர் வந்து இங்கிலீஷில் வந்து ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. அதை தமிழில் வந்து எழுதியிருப்பாரு 1907. இது ஸ்கூல் புக்லே இருக்கு. த டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி, புதிய கட்சிகளின் கோட்பாடு அப்படிங்கிறது. அடுத்து நெல்லை கலெக்டர் வின்ச்சை சந்திச்சிருப்பாரு. அப்போ வந்து தேசபக்தனுக்கு ஆங்கிலேயன் சொன்னது, ஆங்கிலேயன் தேசபக்தனுக்கு சொன்னது, அந்த தலைப்பில் பாடியிருப்பாரு. நெல்லை கலெக்டர் வின்ச்சை சந்திச்சப்ப தேசபக்தனுக்கு ஆங்கிலேயன் சொன்னது, ஆங்கிலேயனுக்கு தேசபக்தன் சொன்னது அப்படிங்கிற தலைப்பில் பாடியிருப்பாரு. அடுத்து வஉசி சுப்பிரமணிய சிவா இருக்காங்கல்ல, இவங்க 2 பேர்த்துக்கும் தீர்ப்பு வழங்கினது யாருன்னு பார்த்தோம்னா பின்கே. அந்த தீர்ப்பை எதிர்த்து இந்தியா பத்திரிகையில் எழுதியிருப்பாரு. அந்த இந்தியா பத்திரிகையை நடத்தினவர் பார்த்தோன்னா எம் ஸ்ரீனிவாசன். இவரை வந்து அந்த பத்திரிகையோட ஓனராக இருக்கக்கூடிய இவரை வந்து கைது பண்ணியிருப்பாங்க, 5 வருஷம் ஜெயிலு போட்டிருப்பாங்க. அப்போ வந்து பத்திரிகை ஆசிரியர் வந்து கைது பண்ணியிருப்பாங்க. பின்கே இருக்கார்ல, அவரை எதிர்த்து இந்தியா பத்திரிகையில் பாரதியார் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு பிரிட்டிஷ் வழங்கிய மின்டோ மார்லே சீர்திருத்தம் இருக்குல்ல, அதை வந்து பாரதியார் வந்து கேலி பண்ணியிருப்பாங்க. 1909 மின்டோ மார்லே சீர்திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. அதை பாரதியார் கேலியாக எழுதியிருப்பாரு. பாரதியார் 27 வயசுல 1908 ஜூன் மாதம் புதுச்சேரிக்கு போயிருப்பாரு. பாரதியார் 27 வயசுல 1908 ஜூன் மாதம் எங்கே போயிருப்பாருன்னா புதுச்சேரிக்கு போயிருப்பாரு. அடுத்தது பார்த்தோம்னா வாஞ்சிநாதன் வந்து இறந்தப்ப ஆஷ் கொலையை கேட்டதுக்கு அப்புறமேட்டு அதை பாரதியார் எப்படி என்ன நினச்சிருப்பாருன்னா, இது ஒரு துரதிருஷ்டமான சம்பவம், எதிர்பாராத விபத்து. ஆஷ் கொலையை வன்மையாக கண்டிச்சிருப்பார். இவர் வந்து யாரையும் கொல்லணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கல. இவர் அரசியல் கொலையிலையும் சரி, ஆயுத புரட்சியிலையும் நம்பிக்கை இல்லை. பாரதியே சொல்லியிருக்காரு, அரசியல் கொலையிலையும் சரி, ஆயுத புரட்சியிலையும் நம்பிக்கை இல்லை. அப்போ ஆஷ் இறந்ததை கேட்டதுக்கு அப்புறமேட்டு அதை எப்படி வர்ணிச்சிருப்பாருன்னா, துரதிருஷ்டமான சம்பவம், எதிர்பாராத விபத்து. ஆஷ் கொலையை வன்மையாக கண்டித்தும் எழுதியிருக்காரு. அடுத்து மிதவாதியான பாரதியார் இருக்கார்ல, அவர் வந்து தீவிரவாதியாக மாறி பயங்கரவாத புரட்சி வழியை தவிர்த்து அகிம்சைவாதியாக மாறிட்டார். மிதவாதியாக இருந்த பாரதி தீவிரவாதியாக மாறியிருக்காரு. அந்த தீவிரவாதியாக இருந்த பாரதி அந்த பயங்கர புரட்சியெல்லாம் வேணான்னு சொல்லி அதை தவிர்த்து திரும்பவும் அகிம்சைவாதியாக மாறிட்டாரு. அப்போ இதை வந்து எப்படி சொல்கிறாருன்னா, வேங்கடராமன் இருக்கார்ல, வேங்கடராமன் என்ன சொல்கிறாருன்னா, தன் வாழ்நாளில் ஒருபோதும் பயங்கரவாத செயலுக்கு இடமளிக்க கூடாது என்ற கருத்தை கொண்டிருந்தவர் தான் பாரதியார். தன் வாழ்நாளில் ஒருபோதும் பயங்கரவாத செயலுக்கு இடமளிக்க கூடாது என்ற கருத்தை கொண்டிருந்தவர் தான் பாரதியார்னு சொல்லி வேங்கடராமன் சொல்லியிருப்பாரு. அடுத்தது பார்த்தோம்னா வஉசி. இவர் வந்து செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 1875 பிறந்திருப்பார். செப்டம்பர் 5, 1875. நவம்பர் மாதம் 18 1936 இறந்திருப்பார். இந்த டேட்டு நமக்கு சிலபஸில் டாப்பிக்கில் வஉசியை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்களோட பர்த்து டெத்து டேட்டு நமக்கு ரொம்ப முக்கியம். வஉசி செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி. 5ஆம் தேதினா என்ன, அது டீச்சர்ஸ் டே அப்போ பிறந்திருப்பார். வஉசி 1875 பிறந்திருக்காரு. அவர் இறந்தது பார்த்தோம்னா நவம்பர் மாதம் 18 1936. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா தியாகிகளின் தினம்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். இப்போ ரீசெண்டாக முதல்வர் வந்து அறிவிச்சிருப்பார், நவம்பர் மாதம் 18 1936. அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் தலைமை அமைச்சராக இருந்தவர் தான் தானாபதி பிள்ளை. அவருடைய குடும்ப வழித்தோன்றல் தான் யாரு, நம்ம வஉசி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்க, நவம்பர் 18 தியாகிகள் தினம்னு
2021 நம்ம முதல்வர் வந்து அறிவிச்சிருப்பார். வீரபாண்டிய கட்டபொம்மனோட தலைமை அமைச்சர் தான் தானாபதி பிள்ளை. அவருடைய குடும்ப வழித்தோன்றல் தான் வஉசி. இவர் வந்து பார்த்தோம்னா நவம்பர் 18 1936 இறந்திருப்பாரு. அதை வந்து தியாகிகள் தினம்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம் 2021 ராமகிருஷ்ணானந்தர், அப்புறம் அபேதானந்தர், அப்புறம் பிரம்மானந்தர் அவருடைய இவங்கெல்லாம் வங்கத்துறவி, இவங்களோடலாம் தொடர்பு கொண்டு இருப்பாரு வஉசி. அப்புறம் சுதேசி இயக்கத்துல ரொம்ப ஈடுபாட்டோட இருந்திருப்பாரு. 1882 இந்திய கம்பெனி சட்டம்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின்படி தான் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, சுதேசி கப்பல் நிறுவனம் இருக்குல்ல, அந்த கப்பல் நிறுவனத்திலேருந்து 2 கப்பல் வாங்கியிருப்பாங்க. அந்த கப்பல்லேருந்து வந்தக்கூடிய பொருட்களை கொண்டு போகிறதுக்காக 2 படகும் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 1882 கம்பெனி சட்டம் 1882 கம்பெனி சட்டம் 1882. இப்போ பாரதியார் இருக்கார்ல, அவருக்கான பல்கலைக்கழகம் இப்போ தான் பார்த்தோம் 1982 பார்த்தோம் கோவையில் பண்ணாங்க. 1882 கம்பெனி சட்டத்தின்படி தான் 2 கப்பல் வாங்கியிருப்பாரு, 2 படகு வாங்கியிருப்பாரு. ஓகேவா. அடுத்து தூத்துக்குடியில் தர்மலங்க நெசவு சாலையும், அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா தேசிய பண்டகசாலை. இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். ஓகேவா. தூத்துக்குடியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தர்மலங்க நெசவு சாலையும் தேசிய பண்டகசாலையும் உருவாக்கியிருப்பார். வஉசி ஃபஸ்ட்டு கோவை சிறையில் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் கண்ணனூர் சிறையில் மாற்றிருப்பாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து சென்னையில் பார்த்தோன்னா சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கியிருப்பார். சென்னையில் சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம் லிமிடெட். அடுத்து சுதேசி இயக்கத்துக்கு ஆதரவு திரட்ட வி சக்கரை செட்டியார் இருக்கார்ல, அவருடைய தலைமையில் சென்னை நகர் சுதேசி பிரச்சார சபை, பிரச்சாரத்துக்கு ஆதரவு திரட்டுறதுக்காக சக்கரை செட்டியாருடைய தலைமையில பார்த்தோன்னா பிரச்சார சபையை உருவாக்கி இருப்பாரு. அப்ப சக்கரை மாதிரி பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். 1906 பார்த்தோம்னா கல்கத்தா கூட்டம் நடந்திருக்கும். அதுல வஉசி, ராஜாஜி, கஸ்தூரி ரங்க ஐயங்கர், ராமலிங்கம் பிள்ளை, சத்தியமூர்த்தி எல்லாம் அந்த கூட்டத்துல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வஉசி அங்க இருப்பாரு கண்டிப்பா, ராஜாஜி இருக்காரு, கஸ்தூரி ரங்க ஐயங்கர், ராமலிங்க பிள்ளை, அடுத்து சத்தியமூர்த்தி அவங்க இருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா சூரத் மாநாடு 1907. ஓகேவா. அந்த மாநாட்டில் பார்த்தோன்னா தீவிரவாதிகள்னு தனி கட்சி வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்குவாங்க. அது பெங்காலில் வந்து யார் அதை பொறுப்பாக இருப்பாங்கன்னா அரவிந்த கோஷ் இருப்பார். மகாராஷ்டிராவில் திலகர் இருப்பாங்க. சென்னையில் பார்த்தோம்னா அதோடைய செயலாளராக வஉசி இருப்பார் அப்படின்னு சொல்லி அதில் இருப்பாங்க. வஉசி இருக்கார்ல, அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு எதிரில் பார்த்தோன்னா ஒரு தாமிரபரணி ஆற்றங்கரை இருக்கும், அங்கே ஒரு பொதுக்கூட்டம்லாம் நடத்தி உரையாற்றியிருப்பாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து இவர் வந்து பார்த்தோன்னா கலெக்டர் வின்ச்சை வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து வஉசியை மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு வின்ச்சு. ஸோ அப்போ வந்து வஉசி, சுப்பிரமணிய சிவா, பத்மநாப ஐயங்கர் இவங்க போய் பேசியிருப்பாங்க. அப்போ உடனே அவங்க கைது பண்ணியிருப்பாங்க. வஉசியை கோவை சிறை, நம்ம இப்போ தான் பார்த்தோம், கோவை சிறையில் போட்டிருப்பாங்க. அடுத்து கேரளாவில் உள்ள கண்ணனூர் மத்திய சிறையில் போட்டிருப்பாங்க. அங்கே மலைச்சட்டியெல்லாம் தூக்கியிருப்பாராம். அப்புறம் செக்கிழுத்திருப்பாரு. தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் நமக்கு தெரியும்ல, செக்கிழுத்த செம்மல் அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஆஷ் கொலை பண்ணியிருப்பார்ல 1911 ஜூன் மாதம் 17 வாஞ்சிநாதன் ஆஷ் தொலையை வந்து இவர் வந்து நற்செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. ஆனால் இதுவே வந்து பாரதியார் என்ன பண்ணார்னா இது ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம் அப்படின்னு சொல்லி அதை வர்ணிச்சிருப்பாரு. ஆனால் இவர் நற்செய்தி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அடுத்தது பார்த்தோம்னா வஉசிக்கு வந்து பார்த்தோன்னா 40 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருப்பாங்கல்ல, அது ஆனால் 40 வருஷம் கொடுக்கல, ஆனால் 6 வருஷம் தான் அவர் இருந்திருப்பார். 1912 பார்த்தோன்னா விடுதலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சுதேசி கப்பலை வந்து காப்பாற்ற முடியலைங்கிறது அவருக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். இவர் வந்து தமிழ்நாட்டு அரசியல்லே வஉசியோட சகாப்தம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி மாப்போசி சொல்லியிருப்பார். இவர் சுதேசி கப்பலை வந்து இவரால் காப்பாற்ற முடியாததுனால தமிழ்நாட்டில் வஉசியோட சகாப்தம் முடிந்ததுன்னு சொல்லி
சொல்லி மாப்போசி சொல்லியிருப்பார். அடுத்து சுப்பிரமணிய சிவா பார்த்தோன்னா தமிழ்நாட்டு சுதேசி இயக்கத்தோட இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவாங்கன்னா சுப்பிரமணிய சிவாவையும் வஉசி. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு சுதேசி இயக்கத்தோட இரட்டையர்கள் சுப்பிரமணிய சிவா, வஉசி. அடுத்து இவரும் ராமகிருஷ்ண விவேகானந்தர் இவருடைய இயக்க செயல்பாடுகள்லாம் ஆர்வம் கொண்டவர் தான் சுப்பிரமணிய சிவா. இவரை சுதந்திர நந்தா அப்படிங்கிற புனை பேரை இவர் அழைச்சிக்குவார், சுதந்திர நந்தா அப்படிங்கிறது. அடுத்து சேலம்ல தொழுநோய் சிறை இருக்கு. அதில் வந்து 1908 இவர் அடைச்சிருப்பாங்க சேலம் தொழுநோய் சிறையில். அடுத்து பாரதியாரோட பாடல்களை பாடுறதுக்காகவே பாரதி ஆசிரியர் பாடல் குழு அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பார். பாரதி ஆசிரியர் பாடல் குழு அப்படிங்கிறத உருவாக்குனவர் யாருன்னா சுப்பிரமணிய சிவா. சிவாஜி தேசிங்கு ராஜன் அப்படிங்கிற நாடகம்லாம் எழுதியிருப்பார். அடுத்து ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்ச்சியை தூண்டுவதற்காக என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் வந்து நிறையா நாடகங்கள் எழுதியிருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நாடகத்தின் மூலமாக ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்ச்சியை வந்து தூண்டுறதுக்காக இந்த நாடகம்லாம் எழுதியிருப்பார். சிவாவுக்கு 4 முறை வந்து சிறை தண்டனை கொடுத்துருப்பாங்க. 1908, 1921, 1922, 1924 அப்படிங்கிறாங்க. அப்போ 1908க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 21, 22 அடுத்தடுத்த நாள், அடுத்து 23 கிடையாது 24 கொடுத்துருக்காங்க. இவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, மாப்போசி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா தேச சேவையிலும் சரி அதே மட்டும் சிறைப்பட்டு இன்னலுற்ற தியாகத்திலும் சரி சிவாவுக்கு இணையாக மற்றொரு தேசபக்தரை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி மாப்போசி சொல்லியிருப்பாரு. தேச சேவையிலும் சரி சிறைப்பட்டு இன்னலுற்ற தியாகத்திலும் சரி சிவாவுக்கு இணையாக மற்றொரு தேசபக்தரை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி மாப்போசி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சுதேசி இயக்கம், சுயாட்சி இயக்கம் இதெல்லாம் நான் எடுத்து வச்ச நோட்ஸு, ஓகேவா? ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த விதத்துலேயும் நானும் உங்களோட சேர்ந்து படிக்கிறேன், ஓகேவா? அடுத்து 1907 சூரத் பிளவு நடந்துச்சு, ஓகேவா? அந்த சூரத் பிளவில் சுயாட்சி பெற வேணும் அப்படிங்கிற நோக்கம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ அன்னி பெசன்ட் இருக்கார்ல, அவங்க வந்து பார்த்தோன்னா மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் அந்த டைமில் வந்து பிரிஞ்சிருந்தாங்க. அவங்கள எப்படியாச்சும் ஒன்று சேர்க்கணும்னு தான் அவங்க நினச்சாங்க. செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி 1911 சென்னையில் வந்து பார்த்தோம்னா கோபாலகிருஷ்ண கோகுலே மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது. அந்த சுயாட்சி இயக்கம் தொடங்கணும்னு சொல்லி அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அன்னி பெசன்ட்டும் அதுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. சிபி ராமசாமி ஐயர், அன்னி பெசன்ட்டுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிபி ராமசாமி ஐயர், ரெங்கசாமி முதலியார், ஜிஎஸ் அருண்டேல், பிபி வாடியா, சுப்பிரமணிய ஐயர், அடுத்தது பார்த்தோன்னா என் சுப்புராவு, அதே மாதிரி பட்டாபி சித்தராமையா, மாஞ்சேரி ராமையர், அடுத்து பிரதான தலைவர், இவங்கெல்லாம் பிரதான தலைவராக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ வந்து 1900 சூரத் பிளவில் நம்ம மிதவாதி தீவிரவாதின்னு 2ஆக பிரிஞ்சுட்டாங்க. அவங்கள ஒன்று சேர்க்கணுங்கிறது தான் நமக்கு அன்னி பெசன்ட்டோட நோக்கமாக இருந்துச்சு. 1911 செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி சென்னை கோபாலகிருஷ்ண கோகுலே மண்டபத்தில் சுயாட்சி இயக்கம் பற்றி பேசுவாங்க. அதில் அன்னி பெசன்ட்டுக்கு இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஜிஎஸ் அருண்டேல் இருப்பார்ல, அருண் வந்து நல்லா பண்ணுவான், செயலாளராக இருந்தார். சிபி ராமசாமி பொதுச் செயலாளர். பொதுவாக நம்ம வந்து ராமரை தான் கும்பிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பொதுவாக நம்ம ராமரை கும்பிடுவோம். அருண் நல்லா பண்ணுவான். அடுத்து பிபி வாடியா வந்து பொருளாளராக இருக்காங்க. பிபி வாடியா வந்து பொருளாளராக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. சுயாட்சி இயக்கத்தோட நோக்கம் என்னென்னா பிரிட்டிஷ் பேரரசுக்குள்ளே இந்தியா சுயாட்சி பெறணும், இந்தியா வந்து சுயாட்சி பெறணும், அதுதான் நோக்கம். அடுத்து அடையாரில் வந்து சுயாட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் தமிழ்நாட்டில் பல கிளைகள் இருந்துச்சு. கோவையில் மட்டும் 10 பிரம்மஞான சபை விடுதி. இவர் வந்து நமக்கு தெரியும் 1893 தான் அன்னி பெசன்ட் இந்தியா வந்திருப்பாங்க. இவர் எதுக்காக வந்திருப்பார்னா பிரம்மஞான சபையை சேர்ந்தவராக தான் இருந்திருப்பாரு, ஓகேவா? ஸோ இவர் 1907 வந்து ஆல்காட் இறந்திருப்பாங்க. அப்போ பிரம்மஞான சபையோட தலைவராக அன்னி பெசன்ட் இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 10 பிரம்மஞான சபை விடுதியை கொண்டு வந்திருப்பாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா இப்போ சுயாட்சி விடுதியாக அது மாறி இருக்கும், சுயாட்சி இயக்கத்துக்காக அது மாறி இருக்கும். சென்னை சட்டமன்ற உறுப்பினர் தஞ்சை VK ராமானுஜ தமிழ்நாடு சுதேசி இயக்க தலைவர் ஆவர். அப்போ சென்னை சட்டமன்ற
உறுப்பினராக இருந்த அந்த யார் வி.கே. ராமானுஜர் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தோம்னா தஞ்சை வி.கே. ராமானுஜர் வந்து தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவராக இருந்திருப்பார். 1917 மே மாதம் 9ஆம் தேதி கடலூரில் மாதவராவ் தலைமையில் மாநில சுயாட்சி மாநாடு நடக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். 1917 மே மாதம் 9ஆம் தேதி கடலூரில் வந்து யாருடைய தலைமையில் பார்த்தோன்னா மாதவராவ் தலைமையில் மாநில சுயாட்சி மாநாடு நடக்கும். 1917 மே மாதம் 10,000 உறுப்பினர்கள் பார்த்தோன்னா அதில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. 10,000 உறுப்பினர்கள் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ராஜபாளையம் இருக்குல்ல, அங்கே வந்து சுயாட்சி சங்கத்தில் வந்து ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜபாளையத்தில் வந்து நம்ம சுயாட்சிக்காக அங்கேயும் கூட்டம் கூடியிருப்பாங்க. அங்கேயும் ஒரு சில சலசலப்பு, ரொம்ப சுயாட்சி இயக்கத்தோட முக்கியமான ஒரு இடமா ராஜபாளையம் இருந்திருக்கும். அங்கே அரங்கசாமி ராஜா, சின்ன வேங்கட ராஜா, அடுத்து P.S. பதன குமாரசாமி, P.S. சுப்புராஜா, இவங்கெல்லாம் வந்து அவங்களோட முயற்சியினால ராஜபாளையத்தில் சுயாட்சி சங்கம் உருவாச்சு. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் குமார் இருக்கார்ல, இவர் வந்து மீனாட்சி சகாய வேக வித்யாலயம் அப்படிங்கிற ஒரு பள்ளியை உருவாக்கியிருப்பார். ஓகேவா, ஒரு பள்ளியை உருவாக்கியிருப்பார். அப்போ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, குமாரசாமி இருக்கார்ல, P.S. குமாரசாமி, இவர் தான் மீனாட்சி சகாய வேக மீனாட்சி சகாய வேக வித்யாலயம் அப்படிங்கிற ஒரு பள்ளியை உருவாக்கியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அன்னி பேசண்ட் வந்து பார்த்தோம்னா ராஜபாளையத்தில் போயிருப்பாங்க. போய் என்ன பண்ணியிருப்பாங்க, பிரம்மஞான சபை மாநாடு நடந்திருக்கும். அப்போ வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அப்புறம் கோரிக்கை வைக்கிறதுக்கெல்லாம் வந்து கையெழுத்து சேகரித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் சுயாட்சியால் கவரப்பட்டு ஐரோப்பிய புகைவண்டி நிலையம் இருக்குல்ல, அங்கே வந்து இடஒதுக்கீடை எதிர்த்து, ஏன்னா ஐரோப்பியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க, அதை எதிர்த்து ஜூலை மாதம் 1916 ஜூலை 24 அப்போ வந்து ஒரு எதிர்ப்பு போராட்டம் பண்ணியிருப்பாங்க. 1916 ஜூலை மாதம் 24 அப்போ ஒரு எதிர்ப்பு போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்புறமேட்டு சென்னை கவர்னராக இருக்கக்கூடிய பென்ட்லேண்ட் இருக்கார்ல, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மாணவர்கள் வந்து தடை பண்ணியிருக்கோம், இந்த போராட்டத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா அவங்கள வந்து கைது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பென்ட்லேண்ட் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு நியூஸ் சொல்லுவார், ஒரு எச்சரிக்கை விடுப்பார் பென்ட்லேண்டு. அப்புறம் அன்னி பேசண்ட்டுக்கும் இந்த போராட்டத்தை நடத்தின அன்னி பேசண்ட்டுக்கு பணம் கட்டணும்னு சொல்லியிருப்பாங்க. சென்னையை சேர்ந்த இந்திய வியாபாரி சங்க பத்திரிகை பார்த்தோன்னா பணம் கட்டணுங்கிறத சொல்லியிருப்பாங்கல்ல அன்னி பேசண்ட்டுக்கு, அதை சென்னை வியாபாரி சங்கம் பத்திரிகையெல்லாம் கடுமையாக வந்து கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க. சென்னை அரசுக்கு எதிராக பார்த்தோன்னா அன்னி பேசண்ட்டு வந்து பார்த்தோன்னா வாதாடுப்பாங்க. ஆனால் அதில் அவங்க தோல்வி தான் அடைஞ்சிருப்பாங்க. அடுத்து 1917 ஜூன் மாதம் 12 அப்போ பென்ட்லேண்டை தான் நான் பேண்ட்டுன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா. ஸோ அவர் வந்து பார்த்தோம்னா அன்னி பேசண்ட்டை தான் அன்னின்னு எழுதியிருக்கேன். அவங்கள நீங்கள் இங்கிலாந்து போயிருங்க, இங்கே வந்து பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா ஜூன் மாதம் 15 பார்த்தோம்னா, இது வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஓகேவா. நான் ஷார்ட்டாக எழுதுறதுக்காக அன்னின்னு எழுதியிருக்கேன். அன்னி பேசண்ட், B.B. வாடியா, அடுத்து அருண், இவங்க 3 பேர்த்தையும் ஊட்டியில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கைது பண்ணியிருப்பாங்க. அப்போ காந்தி வந்து என்ன சொல்லியிருப்பாங்களாம், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, போராட்டவாதிகளுக்கெல்லாம் மிஞ்சிய போராட்டவாதின்னு சொல்லி அன்னியை வர்ணிச்சிருப்பாரு காந்தி. அடுத்தது பார்த்தோம்னா மிதவாதியாக இருந்த நீதிபதியாக இருந்தவர் தான் சுப்பிரமணிய ஐயர். இவர் வந்து தன்னுடைய இந்த போராட்டத்துக்காக தன்னுடைய சர் பட்டத்தை துறந்திருப்பாரு சுப்பிரமணிய ஐயர். இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. இதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். ஓகேவா. மிதவாதி நீதிபதியாக இருந்த சுப்பிரமணிய ஐயரை வந்து இந்த தன்னுடைய சற்பட்டத்தை துறந்திருப்பாங்க. மனித உரிமை பார்த்தோன்னா அமெரிக்க குடியரசுத் தலைவர் பார்த்தோன்னா உட்ரோ வில்சனுக்கு கடிதமும் எழுதியிருப்பாங்க. அடுத்து அன்னி பேசண்ட் கைது பண்ணதுனால அந்த பொறுப்பை வந்து யார், சுப்பிரமணிய ஐயர் வந்து எடுத்திருப்பாங்க. அடுத்து வெல்லஸ்லி கல்லூரியோட தமிழாசிரியராக இருந்த திருவிக்கா வந்து அரசியலில் ஈடுபட்டிருக்கிறதுனால தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருப்பார். அன்னி
பெசன்ட் அவருடைய சகாக்களை ரிலீஸ் பண்ணோடனே அவங்களெல்லாம் வரவேற்றாங்க. சேலத்தை சேர்ந்த சுயாட்சி சங்கம் சார்பாக ராஜாஜியும் அன்னி பெசண்ட்டை வரவேற்றாங்க. ஓகேவா. வெஸ்லி கல்லூரியில் இருந்த தமிழாசிரியர் தான் நம்ம திருவிக்கா இந்த அரசியலில் ஈடுபடுறதுக்காக தன்னுடைய தமிழாசிரியர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அன்னி பெசன்ட் அவருடைய சகாக்களை விடுதலை பண்ணிட்டாங்க. அதை வரவேற்றாரு. சேலத்தை சேர்ந்த சுயாட்சி சங்கம் சார்பாக ராஜாஜியும் அன்னி பெசண்ட்டை வரவேற்றாங்க அப்படிங்கிறது. அடுத்தது வந்து 1917 டிசம்பர் மாதம் காங்கிரஸ் மாநாடு ஐஎன்சி மாநாடு நடந்திருக்கும். அதில் வந்து அதனுடைய தலைவராக நம்ம அன்னி பெசண்ட்டை தேர்ந்தெடுப்போம். அப்போ இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா ஐஎன்சி மாநாட்டோடைய ஃபஸ்ட்டு பெண்ணு அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் நமக்கு தெரியும், யார் அன்னி பெசன்ட். அதுவே வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு இது ஐஎன்சியில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்ணுனா அன்னி பெசன்ட். ஓகேவா. அதுவே வந்து இந்தியா சார்பாக ஐஎன்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்ணுனா சரோஜினி நாயுடு. அவங்க வந்து பார்த்தோன்னா கான்பூரில் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. கான்பூர். ஓகேவா. சரோஜினி நாயுடு வந்து கான்பூர் எந்த வருஷம்னா 1925. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது பார்த்தோன்னா மாண்டேகு டிக்ளரேஷன் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். மாண்டேகு டிக்ளரேஷனை பற்றி நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். எப்போ கொண்டு வந்தாங்க மாண்டேகு அறிக்கை அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 20 1917 கொண்டு வந்திருப்பாங்க. அதில் சுயாட்சி இது வந்து பார்த்தோன்னா சுயாட்சி கிடைத்த வெற்றி அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்து சுயாட்சி வந்து தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் ஏன் தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அன்னி பெசன்ட் வந்து பார்த்தோம்னா என்னது அவர் வந்து டக்குன்னு தலைவராக மாறிட்டாங்க. இந்த மாண்டேகு டிக்ளரேஷன் கொண்டு வந்தோடனே அவங்க மனசு மாறிடுச்சு. நீதி கட்சி வந்து சுயாட்சியை வந்து ஒரு விரோதமாக பார்த்தாங்க. அரசாங்கம் வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல, நிறையா தடை விதிச்சாங்க. அதனால தான் இந்த சுயாட்சி இயக்கம் தோல்வியில் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ரவுலட் சட்டம் 1919 கொண்டு வந்தாங்க. இந்த 1919 பிப்ரவரியில் பார்த்தோன்னா ரவுலட் மசோதாவை விசாரிக்கப்பட்டுச்சு. அதில் ஸ்ரீனிவாசாச்சாரியார் என்ன சொல்லியிருப்பார்னா இந்த சட்டம் மட்டும் நிறைவேற்றப்பட்டால் இந்தியாவே கொந்தளிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருப்பார். ஏன்னா அவர் அப்போ சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினராக இருந்திருப்பார். அப்போ இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் இந்தியா கொந்தளிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ராஜகோபாலாச்சாரி ஆலோசனை பேரில் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் கஸ்தூரி ரங்க ஐயங்கார் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் கஸ்தூரி ரங்க ஐயங்கார் இருக்கார். அவர் வந்து காந்தியை வந்து சென்னைக்கு கூட்டு வந்திருப்பாரு இந்த ரவுலட் சட்டம் வரதை பார்த்து. ஏன்னா இந்த ரவுலட் சட்டத்தில் வந்து யாரையும் விசாரணை இல்லாமல் கைது பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் தண்டனையும் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தில் ரொம்ப கடுமையாக வந்து ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அதை விசாரிக்கிறதுக்காக ராஜகோபாலாச்சாரி கஸ்தூரங்கர்லாம் ஆலோசனை பண்ணுவாங்க. அப்போ காந்தியை சென்னைக்கு கூட்டு வந்திருப்பாங்க. 1919 மார்ச் மாதம் 17 அப்போ மார்ச் அப்புறமேட்டு அவர் மார்ச் 21 22 ரவுலட் எதிர்ப்பு திட்டத்துக்காக சட்டம் என்ன பண்ணலான்னு சொல்லி அந்த சத்தியாகிரக சபையில் பேசியிருப்பாங்க. காந்தி வந்து பார்த்தோன்னா அந்த சத்தியாகிரக சபையோட தலைவராக இருந்திருப்பாங்க. துணைத் தலைவராக விஜயராகவாச்சாரியும் அடுத்து டாக்டர் MC நஞ்சுண்டராவும் டி பிரகாசமும் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய செயலாளராக ராஜாஜி இருந்திருப்பார். ஏன்னா ராஜாஜி தான் கூட்டு வந்தவர், ஸோ அவர் தான் செயல் பண்ணுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கஸ்தூரி ரங்க ஐயங்கர், அடுத்து ஹரிஹர ஓத்தம் ராவ், அதுக்கப்புறம் சேலம் ஆதி நாராயண செட்டி, இவங்கெல்லாம் பார்த்தோன்னா செயலாளராக இருந்திருப்பாங்க. சென்னை மாநிலத்தில் 120 பேர் வந்து கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஓகேவா. அதில் ராஜாஜி, சத்தியமூர்த்தி, வஉசி, திருவிக்காலாம் அதில் முக்கியமானவங்க. இந்த சத்தியாகிரக சபையில் நம்ம இதை எதிர்க்கலாம், சத்தியாகிரகப்புக்கு கடையெடுப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருப்பாங்க. அதில் 120 பேர் வந்து கைது பண்ணியிருப்பாங்க. ராஜாஜி, சத்தியமூர்த்தி, வஉசி, திருவிக்கா இவங்க முக்கியமானவங்க. ஸோ இந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க யாருன்னு பார்த்தோன்னா ஸ்ரீனிவாச ஐயங்கார் சப்போர்ட் பண்ணியிருப்பார். அடுத்து டிவி வெங்கடராமர், டி ராகவாச்சாரியார், பி வாடியா, ஈவேரா, அடுத்து டாக்டர் பி வரதராஜலு நாயுடு, சுப்பிரமணிய சிவா, பாரதி இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க.
1919 மார்ச் மாதம் 30 பார்த்தோன்னா ஹர்தால்னா என்னன்னா கடையடைப்பு. ஹர்தால் அப்படின்னா கடையடைப்பு முதல்ல அறிவிக்கப்பட்டது. 1919 மார்ச் மாதம் 30 கடையடைப்பு பண்ணலான்னு அறிவிக்கப்பட்டது. அதில் ராஜாஜி, விஜயராகவாச்சாரியார், கஸ்தூர்ரங்க ஐயங்கர் இவங்கெல்லாம் ஆலோசித்துட்டு இல்லை நம்ம வந்து ஏப்ரல் மாதம் 6, 1919 நம்ம கடையடைப்பு வச்சுக்கலான்னு சொல்லி அந்த டேட்டை மாற்றிருப்பாங்க. ஆனால் இந்த டேட்டில் சில இடத்துல டெல்லி, பம்பாய் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த டேட்டில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அதை மாற்றிருப்பாங்க. ஓகேவா? அது ஏப்ரல் 6. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ வந்து சத்தியாகிரக ரவுலட்டுக்கு எதிராக சத்தியாகிரக போராட்டம் அப்படின்னு நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா ஏப்ரல் 6, 1919. இதை துக்க நாள்னு கூட சொல்லுவாங்க. காந்தி தஞ்சாவூர், திருச்சி, மதுரை இந்த இடத்துல தூத்துக்குடி இங்கெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருப்பார். தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி எல்லாம். அடுத்து 1919 மார்ச் 28 சென்னையிலேருந்து பம்பாய்க்கு போயிருப்பார். அடுத்து திருவல்லிக்கேணி கடற்கரையில் ராஜாஜி பார்த்தோன்னா ஜார்ஜ் ஜோசப் இருக்கார், கஸ்தூரி ரங்கர், சத்தியமூர்த்தி எல்லாம் உரையாற்றி இருப்பார். திருவல்லிக்கேணி கடற்கரையில் ராஜாஜி, ஜார்ஜ் ஜோசப், கஸ்தூரி ரங்கர், சத்தியமூர்த்தி எல்லாம் உரையாற்றியிருப்பார். கடற்கரையில் தொழிலாளர்களுக்கான போராட்டமும் நடத்தியிருப்பாங்க. அதில் திருவிக்கா, சிதம்பரம், அடுத்து பிபி வாடியா, தண்டபாணி பிள்ளை இவங்கெல்லாம் பேசியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. திருவிக்கா, சிதம்பரம், தண்டபாணி பிள்ளை, அப்புறம் பிபி வாடியா. குஜராத்தியர் மிகுந்த சவுகார்பேட்டையிலையும் அந்த ராம்ஜி கல்யாண்ஜி தூண்டுதலால் கடையடைப்பு, ஹர்தால்னா கடையடைப்பு நடந்துச்சு. குஜராத்தியர்னா சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய அங்கே இருந்திருப்பாங்க அதிகமாக. ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா ராம்ஜி கல்யாண்ஜி தூண்டுதலால் ஹர்தால் நடத்திருப்பாங்க. அடுத்து முஸ்லீம் வர்க்கத்தினர் வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லீம் வர்க்கத்தினர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பத்திரிகை வந்து பார்த்தோன்னா பதிவு சட்டம் வந்து பத்திரிகை பதிவை மீறி பார்த்தோன்னா சத்தியாகிரகி பத்திரிகையெல்லாம் பார்த்தோன்னா அதை வந்து பத்திரிகை பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை மீறி சத்தியாகிரகி அப்படிங்கிற பத்திரிகையை நடத்தியிருப்பாங்க. அடுத்து பிரிட்டிஷ் தடை செய்த காந்தி நூல் பார்த்தோன்னா சர்வோதயம், இந்திய சுயராஜ்யம், விடி சவாக்கரோட எலிமலை இதெல்லாம் பிரிட்டிஷ் வந்து தடை பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இந்த சத்தியாகிரகிகள் விற்பனை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் தடை செய்த காந்தி நூல் பார்த்தோன்னா சர்வோதயம், இந்திய சுயராஜ்யம், அதுக்கப்புறம் விடி சாவாக்கரோட எரிமலை இதெல்லாம் வந்து சத்தியாகிரகிகள் விற்பனை பண்ணியிருப்பாங்க. ஏப்ரல் 6க்கு பிறகு அந்த போராட்டம் ஏப்ரல் 6 வந்து பார்த்தோன்னா ஏப்ரல் 6, 1919 தான் அந்த போராட்டம் கடையடைப்பும் ஹர்தால் கொண்டு வரலான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமேட்டு அந்த போராட்டமே மறைந்துருச்சு அப்படின்னு சொல்லி டேவிட் அர்னால்டு சொல்லியிருப்பார். டேவிட் அர்னால்டு இதுக்கு முன்னாடியும் ஒரு இது சொல்லியிருப்பார். நம்ம பார்த்தோம்ல சத்தியாகிரக போராட்டத்தில் காந்தி வந்து மிதவாதிகள் சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்லி தீவிரவாதிகளை நாட வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டேவிட் அர்னால்டு தான் சொல்லியிருப்பார். அதே டேவிட் அர்னால்டு தான் சொல்லியிருக்காரு ஏப்ரல் 6க்கு அப்புறம் இந்த சத்தியாகிரக போராட்டம்னு சொன்னது மறைந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பாம்பாயிலே, அகமதாபாத்லேயும் அந்த அளவுக்கு சென்னையில் வந்து இல்லை அப்படி காந்திக்கு இது ஒரு ஏமாற்றம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் தமிழ்நாட்டை விட ஆந்திரா இருக்குல்ல, ஏபினா ஆந்திர பிரதேஷ், அங்கே சூப்பராக சத்தியாகிரக போராட்டம் பண்ணியிருப்பாங்களாம். அதை கோபாலகிருஷ்ணன் சொல்லியிருப்பாரு. எனும் காந்தியோட அகில இந்திய சத்தியாகிரகம் முதல்ல தமிழ்நாட்டில் தான் தொடங்குச்சு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ தமிழ்நாட்டை விட ஆந்திராவில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாருன்னா கோபாலகிருஷ்ணன் தான் சொல்லியிருப்பாரு. இன்னும் காந்தியோட அகில இந்திய சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் தான் முதலாக நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா கிலாஃபத் இயக்கம். இது 1919 ஆகஸ்டில் பார்த்தோன்னா சென்னை மாநில காங்கிரஸ் மாநாட்டில் பார்த்தோன்னா அலி பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா கிலாஃபத் இயக்கம் சென்னை மாநில காங்கிரஸ் மாநாட்டில் அலி பிரதர்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவங்கள விடுதலை பண்ணி அப்புறம் தீர்மானம் போட்டிருப்பாங்க. ராஜாஜி அப்புறம் யாகூப் ஹாசன் இவங்க வந்து இந்த கிலாஃபத் இயக்கத்தை ஆதரிச்சாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஸ்கூல் புக்லேயே இருக்கும். ராஜாஜியும் யாகூப் ஹாசனும் தோளோடு தோள் சேர்ந்து அந்த போராட்டத்தை வந்து வழி நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் இருக்கும். 1920 மே மாதத்தில் பார்த்தோன்னா ராஜாஜி பார்த்தோன்னா ஆதரவுக்கு வந்து பார்த்தோன்னா யாகூப் ஹாசன் இருக்கார்ல, அவரும் ஆதரவு தெரிவித்தார். சென்னை மாநில கிலாஃபத் இயக்கம் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. திருச்சி கிலாஃபத் இருக்குல்ல, அதில் வந்து ராஜாஜியோட ஃப்ரெண்டு TSS அடுத்து சுவாமிநாத சாஸ்திரி எல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. திருச்சியில் கிலாஃபத் இயக்கம் நடத்தலாம்னு நினைப்பாங்க. ராஜாஜி வந்து நினைப்பாரு. அவருடைய ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய TSS
சுவாமிநாத சாஸ்திரி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஏப்ரல் மாதம் 1920 சென்னையில் பார்த்தோம்னா மௌலானா அலி தலைமையில் மாநாடு நடந்திருக்கும். ராஜாஜி, கஸ்தூரி ரங்க ஐயங்கார், அடுத்து பிரகாசம் அதில் பேசியிருப்பாங்க. 1920 ஏப்ரல் மாதம் 20 ஏப்ரல் சென்னையில் மாநாடு நடந்திருக்கும். மௌலானா அலியும் அவருடைய தலைமையில் மாநாடு நடந்திருக்கும். அதில் வந்து ராஜாஜி நமக்கு தெரியும், அவர் கண்டிப்பாக இருப்பார். கஸ்தூரி ரங்கர், பிரகாசம்லாம் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் அலி பிரதர்ஸ்ன்னு இருக்காங்கல்ல, அவங்க தலைமையில் ஈரோடு மாநாடு நடந்திருக்கும். அதில் 1920 ஆகஸ்டில் காந்தி வந்து பார்த்தோன்னா மறுதிருப்பின் சென்னை வர்றாரு, தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, கிலாஃபத்தை ஆதரிக்கிறாரு. அப்போ நம்ம பார்த்தோம் 1919 வந்திருக்காரு, 1920 வந்திருக்காரு காந்தி. ஓகேவா? அடுத்து இதுக்கு ரவுலட்டுக்கு வந்திருப்பாரு, இது கிலாஃபத்துக்கு வந்திருப்பாங்க. மகாத்மா காந்தி ஜே அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் முகமது அலி சௌகத் ஜே, ஏன்னா அவங்க தானே இந்த போராட்டத்தை வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி காந்தியே சொல்லியிருப்பாரு. அடுத்து வட ஆற்காடு மாவட்டத்தில் உள்ள வாணியம்பாடி தான் இந்த கிலாஃபத் இயக்கத்தோட உயிர் நாடியாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் நீதி கட்சி, அப்புறம் சுயாட்சி கட்சி, அடுத்து லிபரல் கட்சி, இவங்கெல்லாம் பார்த்தோன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணலை. இது மாதிரி கொஷின் கேட்பாங்க. அப்போ கிலாஃபத் இயக்கத்துக்கு ஆதரவு அளிக்காத கட்சிகள் எதுனா நீதி கட்சி, சுயாட்சி கட்சி, லிபரல் கட்சி, இது மூணுமே சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. முஸ்லீம் கிலாஃபத் வந்து பொதுக்குழு வந்து பார்த்தோன்னா பிரச்சாரம்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து கிலாஃபத் இயக்கத்துடைய மையமாக உயிர் நாடியாக இருந்தது வாணியம்பாடி. சென்னையில் நடந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு எங்கே நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க, சென்னையில் மாநாடு நடந்துச்சு ஃபஸ்ட்டு, அடுத்து வந்து ஈரோட்டில் நடந்துச்சு, அடுத்து வாணியம்பாடி நடந்துச்சு. நீதி கட்சி இதுக்கு சப்போர்ட் பண்ணலை, சுயாட்சி கட்சியும் சப்போர்ட் பண்ணலை, லிபரல் கட்சியும் இதுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறாங்க. அடுத்து நீதி கட்சி வந்து மாண்டேகு செம்ஃபோர்டு பார்த்தோன்னா இரட்டையாட்சி கொண்டு வந்தாங்க, அதுக்கு நீதி கட்சி சப்போர்ட் பண்ணாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ நீதி கட்சியை கொண்டு வந்த மாண்டேகு செம்ஃபோர்டு இருக்குல்ல, அதுக்கு வந்து நீதி கட்சியை கொண்டு வந்ததுக்கு நம்ம யார் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் கொண்டு வந்த மாண்டேகு செம்ஃபோர்டு அதை அந்த இரட்டையாட்சி முறையை பிரிட்டிஷ் நீதி கட்சி வந்து சப்போர்ட் பண்ணாங்க. மாண்டேகு செம்ஃபோர்ட் சீர்திருத்தம்னு கொண்டு வந்திருப்பாங்க பிரிட்டிஷு, அதை நீதி கட்சி சப்போர்ட் பண்ணாங்க. 1920 தேர்தலில் வந்து பார்த்தோம்னா நீதி கட்சியும் ஹோம் ரூல் லீக்கும் வந்து பார்த்தோன்னா இவங்க ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. 1920 தேர்தலில் நீதி கட்சி, ஹோம் ரூல் லீக் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க. அதில் வந்து ஹோம் ரூல் லீக் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்புராயலு இருக்கார்ல, அவர் சுப்புராயலு ரெட்டி இருக்கார்ல, 1920 வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் நீதி கட்சி சார்பாக. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு முதலமைச்சர்னா சுப்புராயலு ரெட்டி. அடுத்து வந்து பனங்கல் அரசர் வந்து இவருக்கு அப்புறமேட்டு இவர் வந்திருப்பார், ஒரு பேச்சுவார்த்தை ரிசைன் பண்ணியிருப்பார். அடுத்து பனங்கல் அரசர் வந்து வந்திருப்பார். ஓகேவா? அடுத்து 1926 வந்து சுப்புராயன் வந்திருப்பார். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். 1927 நீதி கட்சி வந்து மாநில சுயாட்சி கோரிக்கை எழுப்பியது. 1927 நீதி கட்சி மாநில சுயாட்சி கோரிக்கை எழுப்பியது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1927 நீதி கட்சி வந்து மாநில சுயாட்சி கோரிக்கையை எழுப்பிச்சு அப்படிங்கிறாங்க. 1930 வந்து 30 முனுசாமி, 3 இருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 32 வந்து பொப்ளி அரசர் அப்படிங்கிறது. அடுத்து ஒத்துழையாமை இயக்கம். தமிழ்நாட்டில் எப்படி நடந்துச்சு ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் நான் கோஆப்ரேஷன் இருக்குல்ல, அது வந்து ராஜாஜி தலைமையில் தான் நடைபெற்றுச்சு. தமிழ்நாட்டில் நான் கோஆப்ரேஷன் யாருடைய தலைமையில் நடைபெற்றது அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்பாங்க. ராஜாஜி தலைமையில் நடந்துச்சு. இப்போ ராஜாஜியோட மகன் வந்து பார்த்தோன்னா ஒருத்தவன் வந்து பார்த்தோன்னா பச்சையப்பன் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருப்பான், ராமசாமி. இன்னொரு பையன் வந்து மாநில கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருப்பான், கிருஷ்ணசாமி. இவங்க வந்து பார்த்தோன்னா நீங்கள் காலேஜெல்லாம் நிப்பாட்டிட்டு போய் சேலத்தில் கதர் போராட்டம் பண்ணுங்க, கதர் விற்பனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராஜாஜி மகனை வந்து அனுப்பி வைப்பார். அடுத்து ஜார்ஜ் ஜோசப் இருக்கார்ல, இவர் ஒரு பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர். இவர் வந்து தன்னுடைய தொழிலை திறந்துட்டு, தன்னோட வக்கீல் தொழிலை திறந்துட்டு இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு, அதில் கலந்துக்கிறாரு. ஸ்ரீனிவாச ஐயங்கார் தன்னுடைய அட்வொகேட் ஜெனரல் பதவி, CIO அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டம், அந்த பதவி, இதெல்லாம் வந்து விட்டுட்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் வர்றாரு. அடுத்து வஉசி இருக்கார்ல, அவர் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை ஆதரிக்காவிட்டாலும் வக்கீல் பதவியை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா துறந்துட்டு
இலக்கிய பணியில் இவர் ஈடுபட்டார். இவர் ஆதரிக்காவிட்டாலும் இவர் வக்கீல் பணியை ஆல்ரெடி முன்னாடியே துறந்துட்டார். இப்போ இலக்கிய பணியில் ஈடுபட்டார். சென்னையில் என்எஸ் வரதாச்சாரி, அப்புறம் எஸ் ராமநாதன், இவர் வந்து பார்த்தோன்னா இவர் நார்த் கோயிங் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பதவியை வந்து இளம் கோர்ட்டுக்கு போகாமல், ஓகேவா, இளம் வழக்கறிஞர் தான் வரதாச்சாரி ராமநாதன், தன்னுடைய பதவியை வந்து விட்டுட்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. முஸ்லீம் மேஜிஸ்ட்ரேட் வந்து உத்தியோகத்தை விட்டுட்டு ஏன்னா அதை விட்டுட்டு உதறி தள்ளிட்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 1920 மாநில சட்டமன்ற புறக்கணிப்பு பிரச்சாரம் வந்து நடந்திருக்கு. அதில் காங்கிரஸ்காரர்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. 1920 மாநில சட்டமன்றத்தில் புறக்கணிப்பு பிரச்சாரம். இப்போ என்னென்னா மாநில சட்டமன்றம் நாங்கள் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணலை அப்படின்னு சொல்லி புறக்கணிப்பு பண்ணியிருப்பாங்க. அதில் காங்கிரஸ்காரர்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. தேர்தலில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து ஓட்டும் போட மாட்டோம், ராஜாஜி சொல்லிட்டாரு. டிஎஸ்எஸ் ராஜன் திருச்சி வந்து கோவை இங்கெல்லாம் சுற்றுப்பயணம் போயிடுறாங்க. ராஜாஜி டிஎஸ்எஸ் ராஜன் திருச்சி கோவை இவங்கெல்லாம் சுற்றுப்பயணம் போகிறாங்க. இதை பற்றி பேசுகிறாங்க. நாங்கள் தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம், ஓட்டும் போட மாட்டோம்னு சொல்லி அதை பற்றி பேசுகிறாங்க. 24 தேசியவாதிகள் தேர்தலிருந்து விலகி இருந்தாங்க. அடுத்து 1920 நவம்பர் மாதம் 30 என்ன தேர்தல் நடந்துச்சு. 1920 தான் தேர்தல், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நவம்பர் மாதம் 30 20-30 அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 98 பேரில் 98 இடங்களில் 63 இடங்கள் நீதி கட்சி வெற்றி பெற்றிருக்கும். அப்போ 1920 நவம்பர் 30 98 இடங்களில் 63 இடங்கள் வந்து நீதி கட்சி வெற்றி பெற்றிருக்கும். அடுத்து 1921 ஜனவரி மாதம் 10 பார்த்தோன்னா கண்ணாட்டு கோமான் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்திருப்பார், சென்னைக்கு வந்திருப்பார். 1921 ஜனவரி 10. அப்போ அதை வந்து காங்கிரஸ்லாம் புறக்கணிச்சாங்க. அதை வந்து என்ன பண்ணாங்க, நீதி கட்சி ஆனால் அவங்கள வரவேற்றாங்க. அடுத்து இவர் எதுக்காக வந்தார்னா சென்னை மாநில சட்டமன்றத்தை துவக்கி வைக்கிறதுக்காக, உரையாற்றுறதுக்காக வந்திருப்பாங்க. ராஜாஜி தலைமையில் பார்த்தோன்னா சென்னையில் இவருக்கு எதிராக போராட்டம்லாம், எதிர்ப்பு பேச்சு இதெல்லாம் நடந்திருக்கும். அதுவும் வெற்றியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் வந்து பார்த்தோன்னா வேலை நிறுத்தத்துல எல்லாம் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1921 ஜூன் மாதம் 7 இப்போ என்ன ஆச்சுன்னா குப்பம் தீக்கிரையாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய 800 தொழிலாளர்கள்லாம் ரொம்ப அடிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில். ஏன்னா அவங்க வேலை நிறுத்தத்துலேருந்து வந்தவங்க தானே. ஸோ அதனால் சேலம், கோவை, அப்புறம் ஈரோடு, தென் ஆற்காடு இங்கெல்லாம் கள்ளுக்கடை மறியல் நடந்துச்சு. காந்தி துவக்கிய ஒத்துழையாமை இயக்கம் பார்த்தோன்னா முக்கிய பங்கு ராஜபாளையம் பார்த்தோன்னா முக்கிய பங்காக இருந்துச்சு. சத்தியமூர்த்தி வருகை வந்து உற்சாகமாக தந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தி துவக்கிய ஒத்துழையாமை இயக்கத்துக்கு சத்தியமூர்த்தி வருகை தந்தது அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு ராஜபாளையம் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் பார்த்தோம்னா அரங்கசாமி ராஜா அப்படிங்கிறவர் இருக்கார்ல, அவர் வந்து ராஜபாளையத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா கதர் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அரங்கசாமி ராஜா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ராஜபாளையத்தில் கதர் இயக்கம். அரங்கசாமி ராஜா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து ராஜபாளையத்தில் கை சர்க்கார் நூல் நூறுக்கும் தொழிற்சாலையும் உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து PS சின்ன வெங்கடராஜா, பெருமாள் ராஜா, TK அழகு ராஜா எல்லாமே ராஜான்னு முடியுது. அது எல்லாமே அரங்கசாமி ராஜாவோட ஃப்ரெண்ட்ஸு. அடுத்து நாக்பூர் வந்து பார்த்தோன்னா காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாக்பூர் காங்கிரஸ் கூட்டம் 1920 யாருடைய தலைமைனா விஜயராகவாச்சாரியார்னு நம்ம பார்த்துருக்கோம்ல ஸ்கூல் புக்கில். அடுத்தது PS குமாரசாமி ராஜா பார்த்தோன்னா விவசாயி சங்கம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பார். குமார் வந்து விவசாயம் பண்ணுறான். இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. PS குமாரசாமி ராஜா வந்து விவசாயி சங்கம், குமார் வந்து விவசாயம் பண்ணுறான். அடுத்து வந்து திருவில்லிபுத்தூர் தாலுகா அரசியல் மாநாடுன்னு சொல்லி ஒன்று நடந்திருக்கும் ஒத்துழையாமை இயக்கம் டைமில். அடுத்து 1922 மார்ச் மாதம் 18 காந்தியை கைது பண்ணியிருப்பாங்க. ராஜபாளையத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாமே கொந்தளிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1922 மார்ச் மாதம் 18 காந்தியை கைது பண்ணவும் ராஜபாளையத்தில் வந்து கொந்தளிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸ்ரீனிவாச ஐயங்கார் ராஜபாளையத்தை சுயராஜ்ய பாளையம் அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருப்பார். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ ஸ்ரீனிவாச ஐயங்கார் தான் ராஜபாளையத்தை சுயராஜ்ய பாளையம், ஸ்ரீனிவாச ஐயங்கார் ராஜபாளையத்தை சுயராஜ்ய பாளையம் அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருப்பார். ஒத்துழையாமை இயக்கம் இருக்குல்ல, அது இப்போ பார்த்தீங்கன்னா மலபார் மாப்பிள்ளை கிளர்ச்சி அப்படின்னு மாப்பிளா கிளர்ச்சின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, மலபார் மாப்பிள்ளை கிளர்ச்சின்னு சொல்லி அது நடந்திருக்கும். 1922 நடந்திருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா கிலாஃபத் ஒத்துழையாமை இயக்கத்தில் வலுவிழந்து இருந்துச்சு. நம்ம தமிழ்நாடு கிலாஃபத் ஒத்துழையாமை இயக்கத்துலலாம் வலுவிழந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து திருச்சியில் ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரையில் மாநகராட்சி உறுப்பினர்கள் காந்திக்கு கொடுக்க இருந்த வரவேற்பையும் கைவிட்டுட்டாங்க. ஓகேவா? ஏன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமை கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால மதுரையில் வந்து பார்த்தோம்னா மாநகராட்சி உறுப்பினர்கள்லாம் காந்திக்கு வரவேற்பு கொடுக்கலான் இருந்தாங்க, அதையும் கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1921 செப்டம்பரில் காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார். இங்கே தான் மேல வாச வீதி அப்படிங்கிற இடத்துல தன்னுடைய உடையில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பார். மதுரையில் இருக்கக்கூடிய மேலவாச வீதிங்கிற இடத்துல தன்னுடைய உடையில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பார். வாச வீதி, ஓகேவா? ஸோ அங்கே சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா மேல் சட்டை அணியாமல் மதுரையில் இந்த 1921 வந்தப்போ தான் மாற்றிருப்பார். அப்புறம் யாகூப் ஹாசன் இருக்கார்ல, யாகூப் ஹாசன் அப்படி முஸ்லீம் லீக்கோட தலைவராக, தமிழ்நாட்டு முஸ்லீம் லீக்கோட சார்ந்தவர், அவரை கைது பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஒத்துழையாமை இயக்கத்தில் நடந்திருக்கும். அப்துல் மஞ்சும்தார், அடுத்து தமிழ்நாட்டோட பத்திரிகை ஆசிரியர்கள் வரதராஜலு, தேசபக்தன் ஆசிரியர் பார்த்தோன்னா குழுவினர்லாம் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்துல் மஞ்சும்தார் தமிழ்நாடு அப்படிங்கிற பத்திரிகை, தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். நமக்கு பத்திரிகைகள்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த பத்திரிகையோட ஆசிரியர் பார்த்தோன்னா வரதராஜலு நாயுடு, அவரையும் கைது பண்ணிட்டாங்க. தேசபக்தன் ஆசிரியரையும் அவங்க குழுவினரையும் கைது பண்ணிட்டாங்க. ராஜாஜி எம்.வி. சுப்பிரமணிய சாஸ்திரியையும் கைது பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து கோயம்புத்தூரில் கள்ளுக்கடை மறியல் வந்து ஈவேரா பண்ணார். ஸோ அவரையும் கைது பண்ணிட்டாரு. நம்ம ஈவேரா கோயம்புத்தூரில் பண்ணாரா அப்படின்னு நமக்கு, ஈவேரானா ஈரோட்டில் மட்டும்தான் பண்ணாருன்னு கிடையாது, கோயம்புத்தூர்லையும் பண்ணியிருப்பார். அடுத்து வேல்ஸ் இளவரசர் வருகை தந்திருப்பார் சென்னையில் 1922 ஜனவரி மாதம் 14. அவர் அப்போ வந்து நம்ம வந்து என்னென்னா கடையடைப்பெல்லாம் பண்ணணும். ஹர்த்தால்னா கடையடைப்பு, பூர்ண ஹர்த்தால்லாம் பண்ணியிருப்போம். அவரை வந்து எதுக்காக அவர் வந்திருப்பார்னா 1914 1918 முதல் உலக போரில் வந்து இந்தியர்கள் நல்லா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக வேல்ஸ் இளவரசர் சென்னைக்கு வந்திருப்பார் 1922 ஜனவரி 14. நம்ம அப்போ கடையடைப்பு பண்ணோம், அவரோட வருகையை வந்து புறக்கணித்தோம். வரிகோடா இயக்கம்ங்கிறது தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய ஆதரவு தரலை. வரிகோடா இயக்கம் தமிழ்நாட்டில் ஆதரவு தந்துச்சான்னு கேட்டால் தரலை. ராஜாஜி வந்து முதுகெலும்பு, ராஜாஜியோட முதுகெலும்பா, ராஜாஜி தான் இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு முதுகெலும்பா இருந்தார். ஸோ அவரையும் கைது பண்ணிட்டாங்க. சௌரி சௌரா இயக்கம் நடந்துச்சு பிப்ரவரி மாதம். உத்தரப்பிரதேசில் சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல வந்து விவசாயிகள்லாம் வந்து கிளர்ச்சி பண்ணி காவல் நிலையத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தீயிட்டாங்க. ஸோ அது வந்து 1922 பிப்ரவரி மாதம் 4 சுயராஜ்ய கட்சி பார்த்தோன்னா 1923 1926 இந்த சுயராஜ்ய கட்சின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. ஜனவரி மாதம் 1 1923 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சுயராஜ்ய கட்சி. ஜனவரி 1 1923 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தோம்னா யார் ஃபார்ம் பண்ணியிருப்பாருன்னா மோதிலால் நேரு, அதே மாதிரி சிஆர் தாஸ். ஓகேவா? மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் தான் அதோட தலைவராக இருந்திருப்பாங்க. மோதிலால் நேரு செயலாளராக இருந்திருப்பார். தமிழ்நாட்டில் கஸ்தூரி ரங்க ஐயங்கார், ஸ்ரீனிவாச ஐயங்கார், வரதராஜலு நாயுடு, வீரராகவாச்சாரியார், அடுத்து ரங்கசாமி ஐயங்கார், இவங்கெல்லாம் சுயராஜ்ய கட்சிக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா கஸ்தூரி ரங்க ஐயங்கார், அப்புறம் ஸ்ரீனிவாச ஐயங்கார்னு சொன்ன கஸ்தூரி ரங்க ஐயங்கார், ஸ்ரீனிவாச ஐயங்கார். வரதராஜலு நாயுடு தான் தமிழ்நாடு பத்திரிகையோட ஆசிரியர் வரதராஜலு நாயுடு. விஜய ராகவாச்சாரி, இவர் தான் 1920 ஐஎன்சியோடைய நாக்பூர் ஐஎன்சியோடைய தலைவராக இருந்திருப்பார்ல. அப்புறம் ரங்கசாமி ஐயங்கார், இவங்கெல்லாம் சுயராஜ்ய கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. 1923 நவம்பர் மாதம் 13 தேர்தல் நடக்குது, மத்திய சட்டமன்ற தேர்தல். அதில் வந்து ஸ்ரீனிவாச ஐயங்கார், சத்தியமூர்த்தி, ரங்கசாமி ஐயங்கார், அதே மாதிரி ஆர்கே சண்முகம் செட்டியார், என் ஸ்ரீனிவாச ஐயங்கார், இவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த தேர்தலில் நம்ம கலந்துக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா? இவங்களை வந்து 2 தான் பிரிக்கும். ஒன்று நோ சேஞ்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ காங்கிரஸ் இருக்குல்ல, அது 2 தான் ஒன்று பிரிஞ்சிரும். ஆஃப்டர் என்னது அந்த
சௌரி சௌரா இன்சிடென்ட்ஸ், ஒத்துலாம் இயக்கது, நோ சேஞ்சஸ் ப்ரோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நோ சேஞ்சஸ்னால் எந்த ஒரு அரசியல்லையும் நம்ம கலந்துக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, ப்ரோ சேஞ்சஸ்னால் நம்ம அரசியலில் கலந்துக்கிட்டு சட்டமன்றத்தை புறக்கணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இவங்க சட்டமன்றத்தை புறக்கணிக்கணும், நம்ம சட்டமன்றத்துக்குள்ளே போய் பிரிட்டிஷை வந்து துன்பப்படுத்தணும் அப்படிங்கிறவங்க தான் ப்ரோ சேஞ்சஸ். ஸோ அதுதான் சுயராஜ்ய கட்சின்னு ஒன்று உருவாக்கும். 1923 நவம்பர் மாதம் 17 தேர்தல் நடந்துச்சு. அப்போ இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 1926 சுயராஜ்ய கட்சி வந்து 41 இடங்களில் வெற்றி பெற்றுச்சு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1926 சுயராஜ்ய கட்சி 41 இடங்களில் வெற்றி பெற்றுச்சு. அதில் வந்து பார்த்தோன்னா சுயேட்சை வேட்பாளராக வந்து சுப்புராயன் தான் ஆட்சி அமைச்சார். ஏன்னா சுயராஜ்ய கட்சியை சேர்ந்தவங்க வந்து ஆட்சி அமைக்க ஒத்துக்கலை. ஏன்னா காங்கிரஸோட ஈடுபாட்டினால தாக்கத்தினால இவங்க நம்ம அரசியல்லாம் வேணான்னு சொல்லிட்டு சுயராஜ்ய கட்சி விலகி தான் இருந்தாங்க. இருந்தாலும் 41 இடங்களில் வெற்றி பெற்ற பிறகு விலகிட்டாங்க. அதனால் வந்து சுப்புராயன் வந்து பார்த்தோன்னா தலைமையில் அமைச்சரவை அமைச்சாங்க. சுப்புராயன்கிற தலைமையில். சுயராஜ்ய கட்சியோட சாதனை பார்த்தோன்னா இரட்டை ஆட்சி முறை தீமையை வந்து எடுத்து கூறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சுயராஜ்ய கட்சி ஃபார்ம் பண்ணாங்கல்ல 1923 ஜனவரி மாதம் 1 சிஆர் தாஸ், மோதிலால் நேரு சேர்ந்து ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொன்னோம்ல. அவங்க என்ன பண்ணாங்க, கடைசியாக அவங்க இந்த கட்சி வந்ததுனால என்ன பயன் கிடச்சிச்சுன்னா இரட்டை ஆட்சியோட தீமையை எடுத்து கூறுச்சு. நீல் சிலை அகற்றும் போராட்டம். நெல்லைனா திருநெல்வேலி அப்படிங்கிறதோட மருவு தான் நெல்லை. அதில் சோமயாஜுலு தான் அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியிருப்பார். மதுரை ஸ்ரீனிவாச ஐயங்கார், அவருடைய மனைவி பார்த்தோன்னா பத்மசாணி அம்மாள். இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. நீல் சிலை போராட்டத்தில் பங்கு பெற்ற பெண்மணி அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. அதில் பத்மசாமி அம்மாள் வந்து மதுரை ஸ்ரீனிவாச ஐயங்காரோட மனைவி தான் பத்மசாமி அம்மாள். அடுத்து சிதம்பரம் பாரதி, அடுத்தது வந்து பார்த்தோன்னா டாக்டர் பி வரதராஜலு, இவங்கெல்லாம் அந்த நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸ்ரீனிவாச ஐயங்கார், அவருடைய மனைவி பத்மசாணி அம்மாள், அப்புறம் சிதம்பர பாரதி, அடுத்தது பி வரதராஜலு நாயுடு அப்படின்னு சொல்கிறாங்க. 1927 தான் வேல் சிலை அகற்றும் போராட்டம் நடந்துச்சு. சுப்புராயலு நாயுடு இருக்கார்ல அவர், அடுத்து முகமது சாலியா ரவுத்தர் சிலையெல்லாம் உடைச்சாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, சுப்புராயலு நாயுடுவும் முகமது சாலியா இருக்கார்ல ரவுத்தர், இவரும் சிலையை உடைச்சாங்க. இவங்களை கைது பண்ணி 6 மாதம் சிறையில் வச்சுருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணது பார்த்தோன்னா ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் அந்த நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடந்துச்சு. தொடக்கத்திலிருந்து இவ்வளோ நாள் நடந்துச்சு, ஒரு 5 மாதம் நடந்துச்சு. சோமயாஜுலு, குடியாத்தம் சாமிநாத முதலியார், பன்ருட்டி எஸ்ஏ தேவநாயக ஐயா இவங்கெல்லாம் கைது பண்ணியிருப்பாங்க. நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் சோமயாஜுலு, குடியாத்தம் சாமிநாத முதலியார், அடுத்து பன்ருட்டி எஸ்ஏ தேவநாயக ஐயா இவங்கெல்லாம் கைது பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாகபுரியில் நடைபெற்ற கொடிப்போர், அடுத்து பர்தூரில் நடைபெற்ற வடிகோடா இயக்கம், கேரளாவில் பார்த்தோன்னா நடைபெற்ற அந்த வைக்கம் போராட்டம், அதுக்கு இணையானது எது, இந்த நீல் சிலை அகற்றும் போராட்டம் அப்படின்னு சொல்லி மாப்போசி எழுதியிருப்பார். நாகபுரியில் என்னது கொடிப்போர், பர்தோலில் வரிகோடா இயக்கம், அதே கேரளாவில் வைக்கம் போராட்டம், அதற்கு இணையானதாக இருந்துச்சு நீல் சிலை அகற்றும் போராட்டம்னு சொல்லி மாப்போசி சொல்லியிருக்காரு. சைமன் குழு எதிர்ப்பு 1927 1929. 1928 பிப்ரவரி மாதம் 3 சைமன் குழு பம்பாய்க்கு வந்துச்சு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1928 பிப்ரவரி மாதம் 3 பம்பாய்க்கு சைமன் குழு வந்துச்சு. 1928 பிப்ரவரி மாதம் 3 எங்கே சைமன் குழு பம்பாய்க்கு வந்துச்சு. சென்னையில் பார்த்தோன்னா ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அதில் வந்து துப்பாக்கி சூட்டில் வந்து 3 பேர் இறந்துட்டாங்க. பிரகாசம், முத்துராங்க முதலியார், அடுத்து பக்தவச்சலத்துக்கெல்லாம் தடியடி கொடுத்தாங்க. பிரகாசத்துக்கு, அப்புறம் முத்துரங்க முதலியார், பக்தவச்சலம் இவங்களுக்கெல்லாம் தடியடி கொடுத்தாங்க. திருவல்லிக்கேணி, ஜார்ஜ் டவுனில் இராணுவம்லாம் இறக்கி அந்த கழகத்தெல்லாம் ஒடுக்குனாங்க சைமன் குழு. அதே சைமன் குழுவை வந்து சுப்புராயன்கிறவர் வந்து பார்த்தோன்னா சைமன் குழு கலந்து கொண்டார். அதில் ரங்கநாத முதலியார், ஆரோக்கியசாமி, இப்போ இந்த சுப்புராயன்கிறது 1926 முதலமைச்சராக இருந்திருப்பார். சுயேட்சை வேட்பாளரான சுப்புராயன், இவர் வந்து சைமன் குழுவுக்கு சப்போர்ட்டு தான். அப்போ இவர் சப்போர்ட் பண்ணதுனால அந்த அவருடைய அமைச்சரவையில் இருந்த ரங்கநாத முதலியாரும் ஆரோக்கியசாமி இவங்கெல்லாம் பதவி விலகிட்டாங்க. இவர் வந்து ஏன் சைமனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி
ரங்கநாத முதலியாரும் ஆரோக்கியசாமியும் பதவி விலகிட்டாங்க. சைமன் குழு எகைன் சென்னைக்கு வந்து பார்த்தோன்னா 1930 பிப்ரவரி மாதம் 29 இருந்துச்சு. அப்பையும் புறக்கணிப்பு பண்ணாங்க. அதே இப்போ அடுத்த ஹெட்டிங் பார்த்தோம்னா பூர்ண சுதந்திரம் சபதம் 1927. இப்போ ஐஎன்சியோடைய மாநாடு 1927 சென்னையில் நடந்திருக்கும். இதில் பூர்ண சுதந்திரம் தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பாங்க. ஐஎன்சியோடைய தலைவராக சென்னையில் நடந்தப்ப யார் தலைவராக இருந்தாங்கன்னா எம்ஏ அன்சாரி அப்படிங்கிறவங்க தான் தலைவராக இருந்திருப்பாங்க. ஓகேவா. அடுத்து 1929 கல்கத்தா செஷனில் மக்கள் வந்து பூர்ண சுதந்திரத்திற்கு போராட வேண்டும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டாங்க. 1929 ஐஎன்சி இருக்குல்ல, ஐஎன்சி லாகூரில் நடந்திருக்கும். அந்த லாகூரில் யார் தலைவராக இருந்திருப்பார்னா நேரு தலைவராக இருந்திருப்பார். 1928 இருக்குல்ல, 1928 தான் அதில் வந்து மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேருவோட அப்பா தான் மோதிலால் நேரு. அவர் வந்து கல்கத்தாவில் வந்து ஐஎன்சியோட தலைவராக இருந்திருப்பார். 1928 வந்து மோதிலால் நேரு கல்கத்தாவோட ஐஎன்சியில் தலைவராக இருந்திருப்பார். அடுத்து 1929 லாகூரில் நடந்திருக்கும். அதில் ஜவஹர்லால் நேரு வந்து தலைவராக இருந்திருப்பாங்க. ஓகேவா. அடுத்து 1929 இந்தியாவுக்கு டொமினியன் தரணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டிருப்பாங்க. அடுத்து ராஜாஜி வந்து தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பார். ராஜாஜி அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. 1930 ஜனவரி மாதம் 26 பூர்ண சுதந்திர தினம் அப்படிங்கிறத நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா. அடுத்தது பார்த்தோன்னா பூரண சுதந்திர தினம் கொண்டாடணும்னு சொல்லி ராஜாஜி பத்திரிகையெல்லாம் வேண்டுகோள்லாம் விடுத்திருப்பார். அதுக்காக சுற்றுப்பயணம்லாம் மேற்கொண்டிருப்பார். மதுரை ராஜாஜியோட ஃப்ரெண்டு மதுரையை சேர்ந்த வைத்தியநாத ஐயங்கார் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். அடுத்து சென்னையில் தேசிய கொடி, மாலையில் திருவல்லிக்கேணி திலகர் கூட்டத்துல எல்லாம் பேசியிருப்பாங்க. அடுத்து காங்கிரஸ் வந்து பூர்ண சுயராஜ்யம் அப்படிங்கிற சபதத்தை வந்து 60,000 பேர் வந்து காங்கிரஸில் வந்து ஒருத்தவர் வந்து அந்த திருவல்லிக்கேணி கூட்டத்தில் வாசிக்கிறப்ப அது 60,000 பேர் சேர்ந்து வாசித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் யாருன்னா ராஜாஜி. உப்பு சத்தியாகிரகத்தின் போது தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தவர் ராஜாஜி. காங்கிரஸ் தலைமையகம் எங்கே இருந்துச்சுன்னா சென்னையில் இருந்துச்சு. அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா திருச்சிக்கு மாற்றிருப்பாங்க. ராஜாஜி மதுரை மாவட்ட கமிட்டி தலைவர் என்எம்ஆர் பார்த்தோன்னா சுப்புராமன், இவரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் மதுரை காந்தி அப்படின்னு சொல்லுவோம். என்எம்ஆர் சுப்புராமன் தான் மதுரை காந்தி. இதை வச்சு கூட ஒரு தடவை மெயின்ஸில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்எம்ஆர்னா மதுரை காந்தி. ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா இவர் அப்புறமேட்டு வக்கீல் வைத்தியநாத ஐயர் இவங்கள்ட்டெல்லாம் பேசி நம்ம உப்பு சத்தியாகிரகம் வேதாரண்யத்தில் கொண்டு வரலான்னு சொல்லி ராஜாஜி கலந்து ஆலோசிப்பார். ராஜாஜி யாரோட கலந்து என்எம்ஆர் சுப்புராமன், அடுத்து வைத்தியநாத ஐயர். அடுத்து வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் இருக்குல்ல, அது வந்து 1.5 மாதம் காலம். நம்ம நினைப்போம் இது வந்து ஏப்ரல் மாதம் 13 தொடங்கி ஏப்ரல் மாதம் 28 முடிஞ்சிருக்குன்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ 1 மாத காலம்தான் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இது வெங்கடேசன் சார் புக்கில் 1.5 மாதம் அப்படின்னு தான் இருக்குது. ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா தமிழ் புத்தாண்டு இருக்குல்ல, தமிழ் புத்தாண்டு, ஜாலியான் வாலாபாக் படுகொலை, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த டைமில் இந்த இதெல்லாம் நடந்திருக்கும். ஓகேவா. அப்போது வந்து நினைவு கூறுற மாதிரி ஏப்ரல் 13ங்கிறதே நமக்கு ஜாலியான் வாலாபாக் படுகொலை ஏப்ரல் மாதம் 13 1919. அப்புறம் தமிழ் புத்தாண்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா அப்போ வந்து என்னென்னா ராஜாஜி சுப்புராமன் இருக்கார்ல, மாவட்டத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 98 பேர், மொத்தம் 100 பேர் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதில் வந்து 98 பேர். ஓகேவா. அதில் வந்து 98 பேர் பார்த்தோன்னா அதிகாலை 5 மணிக்கு திருச்சி டிஎஸ்எஸ் ராஜன் அவருடைய என்ன சொல்கிறது மகள் வந்து நெற்றியில் திலகமிட்டு எல்லாத்தையும் வழி அனுப்பி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்ன 98 தொண்டர்கள் போகிறாங்க. பாரதியார் பாடல், அப்புறம் ராமலிங்கர் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி நாமக்கல் கவிஞர் ராமலிங்கர் இருக்கார்ல, அவருடைய பாடல்கள்லாம் பாடியிருப்பாங்க. தஞ்சை கலெக்டர் பார்த்தோன்னா ஏஜே ராரன் அப்படிங்கிறவர். ஓகேவா. ஏஜே ராரன். இதே நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஏஜே தான்னு கொடுத்துருப்பாங்க, தார்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 12th ஸ்கூல் புக்கில் ஏஜே தார்னு கொடுத்துருப்பாங்க. ஏஜே ராரன்னு சொல்லி வெங்கடேசன் சார் புக்கில் கொடுத்துருக்காங்க. சத்தியாகிரகிகளுக்கு உதவி பண்ணுனா கைது பண்ணுவேன்னு சொல்லி தஞ்சை மாவட்ட கலெக்டர் வந்து அறிவிப்பு விட்டுருக்காரு.
ராஜாஜி, அண்ணாமலை பிள்ளை, அப்புறம் ராஜன், வேதநாகையா, அடுத்து வைத்தியநாதையா, எழுத்தாளர் வாரா, இவங்கெல்லாம் பார்த்தோன்னா கூட்டங்கள்லாம் பேசியிருப்பாங்க. திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி இந்த வழியாக தான் போயிருப்பாங்க. திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி வழியாக 16 நாள் யாத்திரை பண்ணியிருப்பாங்க. 1930 ஏப்ரல் 28 வேதாரண்யத்தை சென்றடைந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோன்னா மறுநாள் உண்ணா நோன்பு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா 1930 ஏப்ரல் 30 ராஜாஜியும் 16 சத்தியாகிரகிகள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 16 சத்தியாகிரகிகள் பார்த்தோன்னா அகஸ்தியம் பள்ளியில் உள்ள உப்பளத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க. அகஸ்தியத்தில் உள்ள உப்பளத்தில் உப்பு காய்ச்சிருப்பாங்க. ஓகேவா? சட்டத்தை மீறி உப்பு காய்ச்சியதுனால அவங்கள கைது பண்ணியிருப்பாங்க. ராஜாஜியை மட்டும் கைது பண்ணியிருப்பாங்க. அகஸ்தியம் பள்ளிக்கு அருகில் உப்பு காய்ச்சிருப்பார். ஸோ அதில் ராஜாஜியை மட்டும்தான் கைது பண்ணியிருப்பாங்க. அவருக்கு அப்புறமேட்டு பார்த்தோம்னா சந்தானம், அடுத்து மட்டப்பாறை பார்த்தோன்னா வேங்கட ராம ஐயர், கே சுப்பிரமணிய ஐயர், ஜி ராமச்சந்திரன் இவங்க தலைமையில் பார்த்தோன்னா தாங்கி நடத்துவாங்க. சந்தானம், மட்டப்பாறை வேங்கட ராம ஐயர், சுப்பிரமணிய ஐயர், அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரர் இவங்க தலைமையில் நடத்தியிருப்பாங்க. இந்த சட்டத்தை மீறி இவங்க உப்பு காய்ச்சிருப்பாங்க. ஸோ இவங்களையும் கைது பண்ணியிருப்பாங்க. அதே டேட்டில் ஏப்ரல் 13 சென்னையில் பார்த்தோம்னா பிரகாசம், ஆந்திர கேசரின்னு சொல்லக்கூடிய பிரகாசம் இருக்கார்ல, அவர் பின்னாட்களில் ஆந்திராவுடைய முதல்வராக மாறியிருப்பார். அவர், நடராஜன், அப்புறம் ஸ்ரீ பாதசங்கர், ஆக்கூர் ஆனந்தச்சாரி, ஜமதக்கன்னி, செல்வி துர்காபாய், இதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இவங்கெல்லாம் டி பிரகாசம் உப்பு காய்ச்சிறப்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையில் உப்பு சத்தியாகிரகம் பண்ணப்போ எந்த பெண்மணி சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க. துர்காபாய். அடுத்து திலகர் கட்டடத்தில் உப்பு காய்ச்சினாங்க. இவங்க யார்? சென்னையிலேருந்து இவங்க திலகர் கட்டடத்தில் உப்பு காய்ச்சினாங்க. டி பிரகாசம், நாகேஸ்வர் ராவ் பந்தலூர் இருக்கார்ல, அவங்கள குற்றம் சாட்டி ஏப்ரல் மாதம் 22 அவங்கள கைது பண்ணியிருப்பாங்க. 500 ரூபாய் அபராதம் கட்ட மறுத்ததுனால அவருடைய காரை ஜப்தி பண்ணிட்டாங்க. அடுத்து நடராஜன், துர்காபாய், அப்புறம் 300 பேர் சேர்ந்து பார்த்தோம்னா இவங்கெல்லாம் போலீஸ் தடியடை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோழிங்கபுரம் சங்கர ஐயர், அப்புறம் முனுசாமி முதலியார் இவங்களுக்கும் தண்டனை கொடுத்தாங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அரசாங்கத்தோட அடக்குமுறை பார்த்தோன்னா 1930 மே 5 நமக்கு தெரியும் காந்தி கைது பண்ணிட்டாங்க. அங்கே அவரை எரவாடா ஜெயிலில் வச்சுருப்பாங்க. 1930 மே 5 அவர் காந்தியை கைது பண்ணியிருப்பாங்க, எரவாடா ஜெயிலில் வச்சுருப்பாங்க. சென்னையில் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் பிற நகரங்கள்லையும் கடையெடுப்பு பண்ணியிருப்பாங்க காந்தியை கைது பண்ணதுனால. சென்னை மாநில சட்டமன்ற நியமன உறுப்பினராக இருந்த முத்துலட்சுமி ரெட்டி தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. எதனாலனா காந்தியை கைது பண்ணதுனால. அடுத்து பார்த்தோன்னா மதுரை பாஸ்கரதாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். மதுரை பாஸ்கரதாஸ் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா காந்தியோ பரம ஏழை சன்னியாசி அப்படிங்கிற பாடலை கேபி சுந்தராம்பாள் பாடியிருப்பாங்க. மதுரை பாஸ்கரதாஸ் கேட்டுக்கொண்டிருப்பார். அவர் எழுதின காந்தியோ பரம ஏழை சன்னியாசி அப்படிங்கிற பாடலை கேபி சுந்தராம்பாள் பாடியிருப்பாங்க. சட்ட மறுப்பு இயக்கம் பார்த்தோன்னா சென்னை, அப்புறம் சைனா பசார், துணிக்கடை முன்னாடியெல்லாம் மறியல் பண்ணாங்க. ராஜாஜி கைது பண்ணாங்க. சட்டவிரோத பேச்சுக்காக சத்தியமூர்த்தி, பாஷ்யம், ஐயங்கார் இவங்கெல்லாம் கைது பண்ணிட்டாங்க. வி.ஏ. சுந்தரம் இவங்கெல்லாம். அடுத்து மதுரை கல்லூரியிலலாம் போலீஸ்லாம் தடியடி பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா கோவை நகரில் டவுன் ஹால் திடல்லையும் பார்த்தோன்னா காங்கிரஸ்லாம் போலீஸ் கூட்டம் கூட்டினாங்க, தடியடியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வரதராஜலு நாயுடு, இப்போ நம்ம பார்த்தோம் தமிழ்நாடு பத்திரிகையோட ஆசிரியர் தான் வரதராஜலு நாயுடு. அடுத்து என்.எஸ். ராமசாமி ஐயங்கார், தொழிற்சங்க தலைவர், இவங்கெல்லாம் பேசவிருந்த அந்த பொதுக்கூட்டம்லாம் தடை பண்ணிட்டாங்க. காந்தி 2வது வட்டமேசை ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இருக்குல்ல, அதுதான் 2வது வட்டமேசை மாநாட்டுக்கு போயிருப்பார். அவர் போயிட்டு வந்ததில் 1932 ஜனவரி 4 அப்போ என்ன பண்ணாங்கன்னா இவரை கைது பண்ணியிருப்பாங்க. அந்த செய்தி கேட்டு திண்டுக்கல் வெள்ளைச்சாமி அப்படிங்கிறவர் உயிரிழந்திருப்பார். அடுத்து ஃபைனலாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்தோன்னா காங்கிரஸ் கொடியை இறக்கிட்டு யார் கொடி? ஜான் கொடியை ஏற்றிருப்பாங்க. திருப்பூரில் தடையை மீறி சுந்தரம் தலைமையில் பார்த்தோன்னா ஊர்வலம்லாம் பண்ணாங்க.
முகமது தலைமையில் போலீஸ் தாக்குதல் நடத்தினாங்க. அடுத்து திருப்பூர் குமரன், அப்புறம் அவருடைய மண்டை உடைஞ்சிச்சு. நம்ம பார்த்தோம்னா திருப்பூர் குமரனுடைய இந்த போராட்டத்தில் அவருடைய மண்டை உடைஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. கோவை, அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா இந்த ஐயாமுத்து, அடுத்து வந்து அவருடைய மனைவி கோவிந்தம்மாள் இவங்கெல்லாம் கைது பண்ணிட்டாங்க. விருதுநகரில் காமராஜர் ஜாமீன் கட்ட மறுப்பு, அதனால் அவருக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க. அடுத்து தீசு அவினாசிலிங்கம் பார்த்தோன்னா ஹரிஜன் அவினாசிலிங்கம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் என்ன பண்ணுவார்னா ஹரிஜன் மாணவ மாணவிகளுக்காக கோவையில் பெரியநாயக்கம் பள்ளி, அதாவது ஸ்ரீ கிருஷ்ணா மிஷன்னு பின் நாட்களில் மாற்றிருப்பார். 3 ஹரிஜன் மக்களுக்கு பள்ளி அமைச்சிருப்பார் அவினாசிலிங்கம். அதை பெரிய நாயக்க பள்ளி, அதை தான் கிருஷ்ணா பள்ளி, ராமகிருஷ்ணா மிஷன்னு மாற்றிருப்பார். ராஜாஜியோட அமைச்சரவை பார்த்தோம்னா ஆலய பிரவேச சட்டம் இவருடைய காலத்தில் தான் இயற்றப்பட்டுச்சு. நீதி கட்சி வந்து 13 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. 17 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இவங்க வந்திருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா 1920 எலெக்ஷனில் வந்து நீதி கட்சி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 1937 வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஓகேவா? அதில் என்னென்னா நடுவில் சில சுயேட்சை வேட்பாளர்னா சுயராஜ்ய கட்சி வந்துச்சு. ஓகேவா? ஸோ அவங்க இல்லாமல் இவங்க ஆட்சி பண்ணது 13 வருஷம். அந்த 13 வருஷத்தில் நீதி கட்சி ஆட்சியில் இருந்துச்சு. ஆனால் மொத்தம் 17 ஆண்டுக்கு பிறகு தான் காங்கிரஸ் உள்ளே வர்றாங்க. அதில் வந்து ராஜாஜி அமைச்சரவை அமைக்கிறாரு. ஈவே ராமசாமி இருக்கார்ல, இந்திய எதிர்ப்பிற்காக போராட்டம் பண்ணுறாரு. ஏன்னா இவர் வந்து பார்த்தோன்னா இந்தியை வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாரா. ஸோ அதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க. ஈவே ராமசாமி பெல்லாரி சிறையில் இருக்கப்பவே 1938 இருந்திருப்பார். அப்போவே நீதி கட்சியோட தலைவராகவும் தேர்ந்தெடுத்திருப்பார். 1939 வேர்ல்டு வார் 2வது உலகப் போர் இருக்கும்ல, அதில் ராஜாஜி வந்து அமைச்சரவை ரிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன் ரிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா வேர்ல்டு வாரில் நம்மளை கேட்காமலேயே நம்மளை போருக்கு ஈடுபடுத்தியிருப்பாங்க பிரிட்டிஷ். அதனால் அமைச்சரவை ரிசைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து தவறான முடிவுன்னு சொல்லி யார் சொல்லியிருப்பான்னா கே ராசையன் சொல்லியிருப்பார். இது தவறான முடிவுன்னு சொன்னது யாருன்னா கே ராசையன் தான் சொல்லியிருக்காரு. இந்த முடிவால் பிரிட்டிஷர் மாநிலங்களில் நிர்வகித்து நேரடி பொறுப்பேற்ற போருக்கான முயற்சி வந்து இன்னும் வந்து தூண்டப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம வந்து ராஜாஜி வந்து அமைச்சரவையை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த முடிவால் என்ன ஆச்சுன்னா பிரிட்டிஷ் மாநிலங்கள் பார்த்தோன்னா நிர்வகித்து நேரடியாக பொறுப்பேற்று இன்னும் போரை வந்து தூண்டுவாங்க. அதனால் இது வந்து ஒரு தவறான முடிவுன்னு சொல்லி ராசையன் வந்து சொல்லியிருப்பார். தனிநபர் சத்தியாகிரகம் 1940 அக்டோபர் மாதம் 13 வர்த்தா காங்கிரஸ் கமிட்டியில் காந்தி முடிவு பண்ணியிருப்பார். இந்த மாதிரி நம்ம தனிநபர் சத்தியாகிரகம் எந்த காங்கிரஸ் கமிட்டியோட முடிவுன்னு பார்த்தோன்னா வர்த்தா காங்கிரஸ் கூட்டத்தில் தான் முடிவு பண்ணியிருப்பாங்க தனிநபர் சத்தியாகிரகம். டிஎஸ்எஸ் ராஜன் தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகினா என்னது தனிநபர் சத்தியாகிரகி அப்படின்னு யாருன்னா டிஎஸ்எஸ் ராஜன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின், அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. அவர் சிறை பண்ணிட்டாங்க. காமராஜர் தமிழ்நாடு காங்கிரஸ் சர்வாதிகாரியாக இருந்திருப்பார். இவர் வந்து பட்டியல் போட்டிருப்பார், இந்த மாதிரி யாரெல்லாம் சத்தியாகிரகி இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு பட்டியல் போட்டு அதில் வந்து கூடூர் புகை அப்படி அந்த வழியாக வந்து காந்தியை மீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பாரு. என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து சிறை வச்சுருவாங்க. தினமணி பத்திரிகை ஆசிரியர் பார்த்தோன்னா சொக்கலிங்கம். தினமணினா சொக்கலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தினமணி பத்திரிகையோட ஆசிரியர் சொக்கலிங்கம், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தினமணி பத்திரிகை ஆசிரியர் சொக்கலிங்கம். ஆனந்த விகடன் பார்த்தோன்னா கிருஷ்ணமூர்த்தி. ஆனந்த விகடன் வந்து கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணன் வந்து ஆனந்தமாக இருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த பத்திரிகை ரொம்ப இம்பார்ட்டன்ட். தினமணி பார்த்தோன்னா சொக்கலிங்கம். தினமும் மணி கொடுத்தா சொக்கமாக இருக்கும். தினமும் மணி கொடுத்தா என்னது சொர்க்கமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனந்த விகடன் பார்த்தோன்னா கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறது. ஒத்துழையாமை இயக்கத்தை விட தனிநபர் சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா புரட்சி தீவிரவாதம். தொழிலாளர்கள் வர்க்க பாதை நூல் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் பேரரசு உலகின் பிரம்மாண்டமான சிறை, புதிய இந்தியாவை உருவாக்க மக்கள் வரி கொடுக்கிறது, அரசாங்கத்தை அழிக்க வேண்டும், போலீஸ் இராணுவ நிலையங்களை தாக்கக்கூடியது வேண்டும், இந்த மாதிரிலாம் நிறையா நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ தொழிலாளர் வர்க்க பாதை நூல், அப்புறம் பிரிட்டிஷ் பேரரசு உலகின் பிரம்மாண்டமான சிறை, புதிய இந்தியாவை உருவாக்க மக்கள் வரி கொடுக்கணும், அப்புறம் அரசாங்கங்களை அழிக்க வேண்டும், போலீஸ் இராணுவ நிலையத்தெல்லாம் தாக்க வேண்டும், இதெல்லாம் என்னென்னா
புரட்சி தீவிரவாதம் நினைச்சாங்க. ஓகேவா. அடுத்து சிவசாமி நாதன் எழுதிய புரட்சி கவிதைகள் அடங்கிய சுதந்திர முரசு என்ற கவிதை தொகுப்பு பார்த்தோன்னா முத்தையா நாடர் மதுரையில் வெளியிட்டார். சிவசாமி நாதன் எழுதுனது தான் புரட்சி கவிதைகள். அது அடங்கிய சுதந்திர முரசு அப்படிங்கிற நூலை வந்து மதுரையில் முத்தையா நாடர் வெளியிட்டார். அடுத்து சிவகாசியில் பார்த்தோன்னா புரட்சி தீவிரவாதத்தின் மையமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சிவகாசியில் புரட்சி தீவிரவாதத்தின் மையமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமேட்டு என்ன இருக்குன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இருக்கும். அது கொஞ்சம் ஸ்டோரியாக இருக்குங்கிறதுனால இதோட நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.